எடுத்துக்கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். படிங்க. ஐந்தாம் அதிகாரம் 23. சமாதானத்தின் தேவன் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. மொத்தம் 3 பகுதிகளாக இருக்கும். எத்தனை பகுதிகள்? 3 பகுதிகள். எல்லாம் கைக்கு காட்டு. எத்தனை பகுதிகள்? 3 பகுதிகளாக இருக்கும். ஆவி, ஆத்மா, சரீரமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து சண்டே சர்வீஸ்லாம் வந்து போர்டு வச்சு வேலைக்கெல்லாம் பார்த்ததில்லை. நான் ஈவினிங் சர்வீஸ் தான் அந்தமாதிரிலாம் பண்ணலான்னு இருந்தேன். பார்த்தா நீங்கள் தான் ஈவினிங் சர்வீஸ் தவறாமல் வரீங்கல்ல, அதனால் வந்து எனக்கு ஒன்றும் பண்ண முடியும். மாற்ற நேரத்தில் என்ன பண்ணணும்? ஆடு அர்த்தம். அதனால் இந்த சமயத்தில் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, நம்ம 3 பகுதிகளாக இருக்கும்னு வேலை சொல்லு. நாங்கள் 3 பகுதிகள்: ஆவி, ஆத்மா, சரீரமாக இருக்கும். இப்போ இது என்ன பிரச்சனைனா, இது தெரியுதுங்களா? போடணும்னா இங்க வேற மாதிரி போடலாம். இந்த வட்டத்தை வந்து இப்படி போடலாம். இப்படிதான் போடலான்னு பார்த்தேன், இதுவே பத்த மாட்டேங்குது. இப்படி போடலான்னு பார்த்தேன், இதுவே பத்த மாட்டேங்குது. பையன் பத்தம் இல்ல. உங்களுக்கு ஆவியெல்லாம் எப்படி தெரியும்? வரைஞ்சிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி போட்டுருப்பாங்கல்ல, அது சாவி மாரி இருக்கா? பீட் படுத்தலாம் காட்டுவாங்க ஆவி. அதாவது நம்மளுக்கு புரியல. இந்த வட்டம் போட்டாருன்னா வட்டம் போட்டுன்னா என்ன காட்டுறாரு அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். ஆவி தானே காட்டுறாங்க. மியூசிக்லாம் போட்டு எவ்வளவு சரியா வரையே தரல இல்லையா? இதெல்லாம் காட்டுவாங்க. மாத்திக்கிறீங்களா? வேற எப்படி காட்டுவாங்க? என்ன தெரிஞ்சா வண்டி காட்டுவாங்க. இப்படி காட்டுவாங்க. அதை நான் மூணா வரையலாம் பார்த்தேன். எப்படி இப்படி வரையலாம்னு பார்த்தேன். பார்த்தா குத்து வர மாட்டேது. அன்னைக்கு வட்டம் போட்டு போனையாக இருக்கும். என்ன பண்ணேன்? அதுக்கு பக்கிட்டு தட்டு வச்சா போட முடியும். பெருசா வட்டமா. ஓகே, இப்போ நம்மளுக்கு நல்லா புரியுறது வந்து சரீரம் நல்லா புரியுது. சரீரத்தில் வந்து மொத்தம் இதுல 3 பகுதிகள் இருக்கு. அதை எழுதி போடலாம். இதுல வந்து மனசாட்சி, உள்ளுணர்வு, ஐக்கியம் பண்ணும் சக்தி. நான் ரொம்ப படிக்கல, தமிழ்ல எதனா மிஸ்டேக் இருந்தால் அதை பார்த்தா போறீங்க. ஆத்துமால தெளிவாக எழுதணும். அது உட்காந்து பொறுமையாக தான் எழுதணும். டைம் இல்லை.
சுத்தம் பண்ணுங்க. அறிவு அறிவு உணர்ச்சி. சரீரத்துல வந்து இதுல மூணு பகுதி சரியா? 1 2 இது 3. புரிய வைக்கிறது தெரியல. மாதிரி எழுதணும். எலும்பு தெரிஞ்சுங்களா? ஆவியில 3 பகுதி, ஆத்மாவில 3 பகுதி பிரதான பகுதி, சரீரத்துல 3 பகுதி பிரதான பகுதி. தோல் இருக்குது, எலும்பு இருக்குது, ரத்தம் இருக்குது. சின்ன பசங்களா ரத்தம் இருக்குது, எலும்பு இருக்குது, சதை இருக்குது இல்லையா? ஆவியில மனசாட்சி, உள் உணர்வு, ஐக்கியம் கொண்டும் ஐக்கியம், சக்தி. இதுல 3 இருக்குது. அப்படியே நம்ம இதுல இது அப்படியே எழுதலாம். சித்தம் கொண்டு 2 3 போட்டு உணர்வு இப்போட்டா உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஸ் ஆகிடும். இதை மட்டும் பார்த்துரு சரியா? ஏன் இதை முக்கியமாக பார்க்குறோன்னா, ரொம்ப வந்தோம் கேட்டோம் அப்படியே போனோம், அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் கிறிஸ்தவர் நீங்கள் பவுல் சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்தாங்க. முக்கியமாக பெண்களை தான் சொல்கிறேன். ஹலோ, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்தாங்க. தெளிந்த புத்தி, ஆவி ஆத்மா சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு பிரசங்கம் மட்டும் போயிடலாம். அது விட என்னென்ன இருக்குது. இப்போ போர்டு வந்ததுனால உங்களுக்கு தெரிஞ்சு இவ்வளோ விஷயம் இருக்குது. இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்குது காட்டுறேன். இப்போ நீங்க வந்து சரீரத்தை புரிஞ்சுக்கணும்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பார்க்குற நிலைமையில இருக்கு சரீரம். பார்க்குற நிலைமையில இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சு. இந்த 5 புலன்களால நம்ம ஆள போறோம். 5 புலன்கள் என்னன்னா, தொடர்ந்து பார்க்குறது, கேட்கிறது, சொல்லுங்கம்மா. அப்புறம் நுகர்வு, உணர்வு, அப்புறம் உணர்வு, அப்புறம் பேசுறது, டேஸ்ட் பண்றது, ருசிக்கிறது, ருசி, சரி சுவை போடலன்னா போச்சுடும். ஓகே, இந்த 5 புலன்கள் அதிகமாக ஆளப்படுறாங்க. ஏவாள் வந்து எப்படி விழுந்தான்? எதுல இருந்து வந்தான்? விசாரிச்சு அந்த வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, முதல்ல பார்த்தா பார்வைக்கு நல்லா இருந்தது, தெரிவிக்கிறதா இருந்ததுதான். பார்வைக்கு அழகும் ருசிப்புக்கு நலனுமான ஃபியூச்சர்னு பார்த்து எடுத்தா சாப்பிட்டா கண்ணு திறக்கப்பட்டுச்சுன்னு போடுது. கண்ணு திறக்கப்படல. என்னத்துக்கு எதுக்காக கண்ணு திறக்கப்பட்டுச்சுன்னா, தீமைக்கு கண்ணு திறக்கப்பட்டுச்சு. அது வரைக்கும் நன்மையை தான் பார்த்துன்னு ஒரு நன்மையை தான் பார்த்துன்னு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, தீமைக்கு கண்ணு திறக்கப்பட்டது. தீமைன்னா என்னென்ன தெரியாம இருந்தாங்க, அப்பதான் தீமை. அது நன்மை
தீமை அறியத்தக்க கனின்னு அப்படின்னு போட்டுருக்குற அது இப்படி இப்படி சொன்னா தெளிவா வராது. தீமையை அறியத்தக்க கனி அப்படின்னு சொன்னா அதனுடைய அது என்ன என்ன செஞ்சதுன்னு தெரியும். அந்த அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி என்ன செஞ்சது, தீமையெல்லாம் கொண்டு வந்தது. இப்ப வந்து வெளிச்சம் இருக்குது, இருள் இருக்குது. இப்ப லைட் ஆஃப் பண்ணா இங்க இருள் இருக்குது. இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருந்ததுனால இருள் தெரியல. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நன்மை தீமை அறியத்தக்க கனினா ஏற்கனவே அவங்களுக்கு நல்லது தெரியும், தீமைலாம் தெரியாம இருந்தது. அந்த தீமைன்றத தெரியாம இருந்தோம்னா அப்பதான் அந்த கனியை பார்த்து தெரிஞ்சுக்கணும், தீமைய தெரிஞ்சுக்கணும். கவனிங்க, அவங்ககிட்ட போன கொடுத்துருக்கா கவனி கவனிங்க. அப்போ இங்க சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கிறபடி காக்கப்படுவதாக அப்படிங்கிறார். மொத்தம் 3 பகுதிகள். பாருங்க நம்ம எந்த இடத்துல வந்து இருக்கிறோம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனையே என்னன்னா, பார்க்கறதான் நம்புற ஆட்களா மாறி இருக்கும். பார்க்கறத ஈஸியா புரிஞ்சுக்கணும், ஆனா பார்க்காதத ஒண்ணு புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. இன்னொன்னு பார்க்காதத ஒண்ணு நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப நம்ம பாருங்க, நம்ம இந்த சரீரத்துக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கணும். கவனிங்க, சொல்லுவாரு பாஸ்டர், இப்போ இந்த எலும்பு இல்லைன்னா உங்களை ஈஸியா என்ன பண்ண, எலும்பு மட்டும் உங்க உடம்புல இல்லைன்னா நீங்க எப்படி தான் இருப்பீங்க, துணி மாதிரி இருப்பீங்க. மாடு எல்லாம் கரெக்ட் இந்த சதையை என்ன பண்ணுவாங்க, உரிச்சிருவாங்க. உரிச்சா என்ன ஆயிடும், எலும்பு மட்டும், எலும்புனால தான் நிக்கிறீங்க. எலும்பு இல்லைன்னா இப்ப இந்த பில்டிங் எதனால நிக்குது, இந்த பீம் இருக்கு இல்லையா, அதுதான் எலும்பு. இந்த பில்டிங், இந்த எலும்பு இல்லைன்னா உங்களை என்ன பண்ணலாம், ஒரு மூட்டை மாதிரி கட்டிடலாம். மூட்டை மாதிரி தான் இருப்பீங்க. அதே மாதிரி எலும்பு மட்டும் இருந்து தசை இல்லைன்னா, வெறும் இந்த தசை இல்லைன்னா எப்படி இருக்கும், எலும்பு கூட இருக்கும். கொஞ்சம் பாட்டு எப்படி இருக்கும், இப்ப பார்க்கறதுக்கு ரொம்ப எப்படி மேக்கப் பண்றோம்ல, இந்த சதை மேல இருக்கிற சதை இல்லைன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது கதை. நல்லா இருக்குது வசனம், மேல சதை இல்லைன்னா முடிஞ்சது கதை. இந்த சதை இருக்கிறதுனால தான் அழகா இருக்கும் இல்லையா. இந்த சதை இல்லைன்னா எலும்பு கூட இருக்கும். சரி, இந்த சதையும் எலும்பும் இருந்து ரத்தம் இல்லைன்னா உயிர் இல்லை. அதே போலதான் இந்த ஆத்மாவில இந்த 3 பகுதிகள் இருக்கு. என்ன இருக்குது, சித்தம் கொள்ளும் திறன், அறிவு, உணர்ச்சி. இதுல 3 பார்ட் இருக்குது. இந்த சரீரத்துல 3 பார்ட் இருக்கு. இந்த சரீரத்துல இருக்கிற காரியத்தை சொல்லி இதை சொல்லும் போதுதான் நம்மளுக்கு உள்ள இருக்கிறது புரியுது. இப்போ இந்த 3ல 1 இல்லைன்னா நல்லா இருக்காதுல்ல. அதே போலதான் இந்த ஆத்மாவிலேயே 3ல 1 இல்லைன்னா நல்லா இருக்காது. அதே போல இந்த ஆவியில 3ல 1 இல்லைன்னா நல்லா இருக்காது. 3மே முக்கியம். அப்போ இந்த 3ல எல்லாமே முக்கியம். இப்போ நம்ம 5 புலன்களால ஆளப்படுறோம். எதனால ஆளப்படுறோம்னா, அந்த ஆதாம் ஏவாள் செஞ்ச அந்த பாவம் என்ன பண்ணிச்சுன்னா, ஆண்டவர் சொன்னால அர்த்தம் சொல்றாரு, அதை சாப்பிட்றதுனால சாகவே சாவாயினார். எங்க செத்தாங்க, இந்த ஆவியில தான் செத்தாங்க. தெரிஞ்சுட்டீங்களா, இதுல செத்தாங்க. இந்த ஆவி செத்துச்சு, ஆத்மாவும் சரீரமும் 909 வருஷம் வரைக்கும் ஆதாமுக்கு உயிரோட இருந்தான். இந்த ஆவி செத்துது. இந்த ஆவி செத்துது எதை காட்டுதுன்னா, கடவுளோடு இருக்கிற ஐக்கியம் செத்து போச்சு, முடிஞ்சிச்சு இல்லையா. நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த ஆவியை விளக்குறதுக்கு தான் இந்த போர்டு. இப்ப சொல்லும் போதே ஒரு கண்ணு சொத்து என்ன சொல்ல வராது, ஒண்ணுமே புரியலையே. உடனே கமல் கிட்ட போயிடுவார், நான் சொல்லி தராருங்க, எங்களுக்கு ஒண்ணுக்கும் ஒரு மண்ணும் புரியலன்னா ரொம்ப கஷ்டம் வாழ்க்கை. அதை மட்டும் நான் ஷுவரா சொல்ல முடியும். ரொம்ப கஷ்டம். நிறைய பேருக்கு அதான். ஏன்
வேறு சீலிங்கை பார்த்துக்கின்னு ஒருத்தரை பகைச்சிக்கின்னு ஒருத்தர் நம்பாம இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். மனுஷன் யாருன்னு புரியல. சர்ச்சை உள்ளவே ஒருத்தர் நம்பாததுக்கு காரணம் தான். நம்பாததுக்காக ஏன் இப்படி இருக்கிறாங்க? ஏன்னா மனுஷன் ஆவியில செத்து கிடக்குறான். இன்னொன்னு இது மறுபடியும் பிறந்திருக்கு, குழந்தையா இருக்குது. எதுல? இதுல நம்ம எல்லாருமே குழந்தையா இருக்கிறோம், உட்பட நான் உட்பட எல்லாருமே குழந்தையா இருக்கிறோம். இப்ப இந்த சரீரத்துல உங்களுக்கு எத்தனை வயசுனா? 42 வயசு. அப்படியா? இந்த சரீரத்துல அண்ணனுக்கு 42 வயசு, பவானி சிஸ்டருக்கு 42. என் வயசு தான் இல்லையா? என் வயசு தானே, ஒரு வயசு கம்மியா? 43. ஒரு வயசு தான். சரிங்க, ஓகே. மற்றவங்க யாரா இருக்கிறீங்க? உங்களுக்கு எவ்வளவு சிஸ்டர்? உங்களை தான் நான் கேட்கிறேன். மேரியம் அதான் கேட்கிறேன். கேள்வி கேட்டா கூட கரெக்டா பதில் வர மாட்டேதா? 52 வயசு உங்களுக்கு. கவனிங்க, இப்ப ஒரு சிரிப்பு ஒன்று இருக்குது. கவனிங்க, ஆண்டவர் பாருங்க நம்மள வேற மாதிரி சிரிப்பா மாத்திட்டாரு. எப்படி வந்து வயசான சாராளுக்கு வந்து குழந்தைய கொடுத்து சிரிக்க வச்சாலும் அதே மாதிரி கிறிஸ்துவ வாழ்க்கையும் சிரிப்பாக்கிட்டாரு. எப்படி ஆகிட்டாருன்னா, இப்ப இந்த ஆவி வந்து மாத்தி இருக்கிறாருல, மறுபடியும் இந்த ஆவியில தான் என்ன பண்ணிருக்கோம்? மறுபடியும் பிறந்திருக்கிறோம்ல. மறுபிறப்பு என்ன நடந்தது? இந்த ஆவியில தான் நடந்தது இல்ல? இதுல நம்ம என்னவா இருக்கிறோம்? குழந்தையா இருக்கிறோம். இந்த ஆவியில குழந்தையா இருக்கிறோம். எத்தனை வயசுன்னு கேட்டா, இது எத்தனை வயசு? இப்பதான் பிறந்தது. இப்ப யாருன்னா வந்து ரசிக்கப்பட்டாங்கன்னா அது இனிதான் பிறந்தது. பர்த்டே நீங்க என்ன டேட்டுங்க? 23/3/2020. ஓகேவா? இப்போ நீங்க ரசிக்கப்பட்டது எவ்வளவு நாள்னு கேட்டா, எவ்வளவு நாளுங்க? நான் ரசிக்கப்பட்டதுன்னா 2003 ரசிக்கப்பட்டேன். என் வயசு தான் 2003 ரசிக்கப்பட்டதுன்னா 2003 ரசிக்கப்பட்டேன். போன போன பார்த்துருக்கேங்க. 2003 to 23 22 வருஷம் போட்டா 22 வருஷம் இல்லையா? இந்த சரீரத்துக்கு இந்த ஆவியில நான் எத்தனை வயசு? 22 ஏஜ் ஆகுது இல்ல? கொஞ்சம் வளர்ந்துக்கிறேன், அதுவும் தத்த காப்புதான் வளர்ந்தேன். சரியா? இப்போ ஒருத்தர் நீங்க ரசிக்கப்பட்ட எவ்வளவு? 7 வருஷம் குழந்தை தெய்வம். ஹலோ, கவனிச்சீங்களா? 7 வருஷம் ஆகுது. 7 வருஷம் குழந்தை இவங்க இதுல. இப்போ இவங்க படிக்கணும். எத்தனாவது படிப்பாங்க? 7 வயசு குழந்தை எத்தனாவது படிக்கும்? கோச்சிக்காதீங்க, சொல்ல போறேன். 3வது படி. அவங்க ஸ்கூல் பேக் மாட்டி அமிச்சா எப்படி இருக்கும்? அதுதான் நான் சொன்ன சிரிப்பு வருது. இப்போ ஸ்கூல் பேக் மாட்டி இப்ப வந்து ஸ்கூலுக்கு. நீங்க எத்தனை வயசுங்க? சரி, முன்னே பிடிக்கும். நீங்க எத்தனை வயசு? 43 வயசு. அதை சொல்ல, ரட்சிக்கப்பட்ட வயசு சொல்றேன். 94 இன்னும் முன்னாடியா? ரொம்ப புதிர்ச்சியா 94னா சீக்கிரமா கணக்கு கொஞ்சம் வீக் சொல்லுங்க. 94 2025 95 வைங்க. 95 2005 2015 30 வருஷம். 29 வருஷம். 29 வருஷம். இவங்க பவானி அம்மா 29 வயசு கிறிஸ்துவுக்குள்ள. ஓகேவா? இப்ப நீங்க எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கணும்? ஒரு பாஸ்ட் நிலைமையில இங்க வந்து நீங்க பிரசங்கம். ஓகே, மத்தவங்க ராஜி சொன்னீங்க 5 வயசு குழந்தை பாருங்க. 1வது படி. 1வது எத்தனாவது? எல்கேஜோ 1வது இல்ல? 1வது தானே? 1வது. அவங்களுக்கு பேக் மாட்டி விட்டுரும். அவங்க 1வது. ஓகே, இப்படி இருக்குது நிலைமை. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? சர்ச்சைக்கு தானே போகுது, இவ்வளோ நல்லா போகுது, ஏன் இன்னும் மாறாம இருக்கு? கேட்குறோமா? இந்த கேள்வி தான் கேட்கக்கூடாதுன்னு போல இவ்வளவு விவரமா பிரசங்கம் பண்ணும். இப்போ சரீரத்துல நம்ம வளர்ந்தத நம்ம ஈஸியா பார்க்க முடியுது. எரும மாடு வயசா எப்படி நடக்குது தெரியாது.
கொஞ்சம் கூட அறிவு இல்லாம நடந்துக்குது. எங்க துப்பு அப்படின்னு நம்ம எல்லாம் திட்டுறோம் ஒரு ஒருத்தவங்க. அப்போ இந்த வயசை நம்ம என்ன பண்ண முடியுது? இந்த 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 சரீரத்தில் இருக்கிற ஏஜை கால்குலேஷன் பண்ண முடியுது. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த சரீரத்தை போஷிக்கிறதுக்கு என்ன நம்ம கொடுக்கணும்? சாப்பாடு கொடுத்தா வளர்ந்தோம் இல்லையா? இதுக்கு வரும், படிப்புக்கு வரும். இதுக்கு படிப்பு கொடுத்தா போதும். ஏன்னா இதுல அறிவு இருக்குது. புரியுதுங்களா? ஆத்மால அறிவு இருக்குதுல்ல. அப்போ இதுக்கு அறிவு கொடுத்தா இது வளருது, ஆத்மா வளருது, மனது. இதுக்கு சாப்பாடு கொடுத்தா வளருது. இது எதுல வளருது? சர்ச்சைக்கு வந்தா வேதத்தை வார்த்தையை கேட்டா, வேதத்தை படிச்சா, ஜபம் பண்ணா, ஆவிக்குரியவங்களோட சேர்ந்தா அதுல வளருது. இது இந்த ஆவி இல்லையா? இப்ப எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது ஆவி? இந்த சரீரத்துக்கு மட்டும் 3 வேளை ஓட்டிக்கிறோம். பார்த்து தூங்குறோம். ஒரு வார்த்தை கறி இல்லைன்னா இவ்வளவு வேதனைப்படுது சரி இல்லையா? அப்போ இந்த ஆவி எந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்தவம் சமுதாயம் பலவீனமா இருக்குது அப்படின்றத நீங்களே கால்குலேஷன் பண்ணி. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை மட்டும் நான் சொல்றேன், கிறிஸ்தவ சமுதாயம். அப்போ நான் நினைக்கிறது என்னன்னா, டெய்லி மெசேஜ் எடுக்கணும், உங்களுக்கு டெய்லி ஆண்டவருடைய வார்த்தையை படிக்க வைக்கணும், டெய்லி ஜெபம் பண்ணணும், டெய்லி எல்லாத்தையும் பண்ணணும். முக்கியமா பண்ணணுமா? ஆவிக்கு கொடுக்கணுமா? முக்கியத்துவம் கொடுக்கணுமா? எல்லாரையும் தான் கொடுக்கணும். நல்லா ஆட்றீங்க, தள்ளி அடையாளம் வர மாட்டேங்க, டைமுக்கு வர மாட்டீங்க. ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா வர மாட்டீங்க. வீட்லயாவது பைபிள் படிக்கிறீங்கன்னா அதுவும் கிடையாது, ஜெபம் பண்றீங்கன்னா அதுவும் கிடையாது, ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கிறீங்கன்னா அதுவும் ஒரு மாதிரி இருக்குது. இவ்வளவும் நீங்க இப்படி இருந்தீங்கன்னா அப்ப பவுல் சொல்றது கரெக்ட் தானே? என்ன சொல்றாரு படிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, சொல்லுங்க எல்லாரும் சொல்லு, ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக எச்சரிக்கையா சொல்றாரு. இந்த ஆவி எங்க வாங்கியிருக்கிறாரு? சிலுவையில ரத்தத்தை சிந்தி வாங்கியிருக்கிறாரு. பாருங்க, இயேசு உங்க சரீரத்தை மறுபடியும் பிறப்பிக்கிறார், உங்க ஆத்மாவை மறுபடியும் பிறப்பிக்கிறார். ஆவியை தான் என்ன பண்ணியிருக்காரு? பிறப்பிச்சிருக்காரு. அப்போ இந்த ஆவிய வளர்க்காதது எவ்வளவு பெரிய தப்பு இந்த கிறிஸ்தவ சமுதாயம். இதுல நானும் அடங்கியிருக்கிறேன். எதுல? உங்களை வளர்க்காதது. உங்களை சரியா நான் ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கல, சரியா பிரசங்கம் பண்ணல, உங்களுக்கு தெளிவா ஆண்டுடைய வார்த்தை எடுத்து பிரசங்கம் பண்ண உங்களுக்கு சொல்லலைன்னா உங்களை நான் சரியான வளர்க்க வேண்டிய விதத்துல வளர்க்குறேன். அப்போ வளர்த்தா, கரெக்டா கவனத்தை கொடுத்தா, உங்களை நடத்த வேண்டிய விதத்துல நடத்தினா, நான் சொல்றேன், ஒரு குழந்தைக்கு பாலை கொடுத்து வளர்க்கிற அந்த வளர்ச்சியை விட அபார வளர்ச்சி கிறிஸ்தவத்தில் இருக்குது, ஆண்டுடைய வார்த்தையில் இருக்கு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு குழந்தைய ஒரு வாரம் கவனிக்கலாம் செத்துரும், ஒரு மாசம் சரியா கவனிக்கலாம் செத்துரும். ஆனா நீங்க உங்களுடைய ஆவியில் இருக்கிற வளர்ச்சியை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளோ பேரு ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருக்குள்ள ரசிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்து சரியா ஆண்டுடைய வார்த்தையை கேட்காம அப்படி ஆவியும் குறையமா இருக்கிறாங்க. ஆனா சாவல. ஹலோ, இது கேர் பண்ணா செத்துடுது, பலவீனம் ஆயிடுது, ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனா ஒருத்தர் பாருங்க, உங்களே நீங்களே எடுத்துங்களேன், சரியான வார்த்தை கிடைக்கல,
சரியான கைடன்ஸ் இல்ல, சரியா உங்களுக்கு வார்த்தைங்க நீங்க சத்தியத்தை சரியா அறியல அப்படிங்கிற போது கூட இந்த வரைக்கும் ஆண்டவர் உங்களை காப்பாத்திட்டு வந்து, அப்ப எவ்வளவு வெயிட்டான ஆவியா இருக்கும் அது. இருக்கீங்களா? அப்போ அதுக்கு தேவையான நேரத்துல தேவையானது கொடுத்தா எந்த அளவுக்கு அசாதாரணமா இருக்கும் வளர்ச்சி. இங்க நம்ம பார்க்கிறோம்ல, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக. அப்போ காத்து கொள்ளக்கூடிய கடமை நம்ம கடமை. ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய ஆவியை காத்து கொள்ளக்கூடிய கடமை அவங்க கிட்ட இருக்கு. நீதிமொழிகள் படிப்போம். நீதிமொழிகள் 18, 20, 21. அவனவன் வாயின் பலனார் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். ஓகே, போதும். அது ஒரு 4:18 படிக்கும். நீதிமொழிகள் 4:10. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலிருக்கும். ஓகே, முக்கியமான வாசனம் 23. எல்லாம் 4:23. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கு அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். படிங்க சேர்ந்து. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து என்ன புறப்படுது? முதல் வார்த்தை ரொம்ப முக்கியம். எல்லா காவலோடும் உட்பட இதுல நம்ம நாட்டை காப்பாற்றுறது. விமானப்பட, கடற்பட, தரப்பட. நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது இந்த படம் தான். உங்களுக்கு தெரியாம இந்த நாட்டை பாதுகாப்புறதுக்கு படப்படையா வச்சிருக்கிறது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த எல்லா காவலர்களும் என்ன பண்றாங்க? நம்ம தேசத்தையே பாதுகாக்கிறாங்க. எத்தனை பேர் ஜீவனை விடுறாங்க. நம்ம எவ்வளவு நியூஸை பார்க்கணும் இல்லைங்க. அப்போ அம்மா உன்னை பாதுகாக்கிறது, உன் குடும்பத்தை பாதுகாக்கிறது, இந்த சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு காவலை இந்த கவர்மெண்ட் வச்சுக்குது. ஆனா நம்மளுக்கு காவல் இருக்குது, அது தெரியுமா? நம்மளுக்கான தேவ தூதர்கள் பாதுகாத்துங்கிறாங்க, அது தெரியுமா? உங்க ஆவியை பாதுகாக்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட் எப்படி செயல்படுதோ பார்க்குற மாதிரி பார்க்காத மண்டலத்தில், ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்களுக்கான தேவ தூதர்கள் இருக்கிறார். நான் ஒர்ஷிப்பில் கூட சொன்னேன். அதனால தான் டைமுக்கு வரணும். எல்லாமே மிங்கிள் ஆகுது. என்ன சொன்னேன்? ஒர்ஷிப்பில் அவங்களோட இருக்கிறவர்களை காட்டிலும் அதிகம். நம்ம இந்த பிசாசு இதுலயே இருந்ததுன்னா பிசாசை மட்டும் தான் பார்க்கணும். அது மட்டும் தான் கணக்கு தெரியும். பிசாசு என்ன பண்ணுவான்? இதை பொய்யை நம்ம வச்சு உன்னை காவு வாங்க பார்ப்போம். ஆனா நம்மளோட இருக்கிறவங்க அதிகம் இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில். ஓகே, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். சொல்லுங்க, எல்லா காவலோடும் என் இருதயத்தை காத்துக்கொள்வேன். இந்த இருதயத்தை தான் ஆவின்னு வேதம் சொல்லுது. அதையும் படிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இருதயம் என்னது? சொல்லுங்க, இருதயம் என்னதுங்க? இவ்வளவுதான் கேட்குறேங்க. எடுத்துனே சொல்லுங்க. இருதயம் என்னது? ஆவி.
1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அழியாத படிங்க. அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வை விலையேறப்பட்டு என்ன போட்டிருக்காரு? ஆவியாகிய இருதயத்தில் வருதாங்க. படிச்சீங்களா? இல்ல நானா சொல்றேன்? ஆவியாகிய இருதயம் அப்படின்றார். அப்போ இந்த பகுதி இருக்குல்ல, இதுதான் இருதயம். இப்படி போட்டு ஒரு ஆட்டின் போட்டு விட்டாதான் உங்களுக்கு புரியும். இதான் இருதயம் இல்லையா? இதான இருதயம். இருதயம் எது? ஆவி. ஆவிதான் இருதயம். இருதயம் தான் ஆவி. ஓகே, இதுதான் எல்லாத்தையும் இயக்குது. நீங்க சர்ச்சைக்கு வருவதும் சரி, வராதும் சரி, ஆண்டவர் பிடிக்கிறதும் சரி, பிடிக்காததும் சரி, ஒரு காரியத்தை நீங்க ஆண்டவருக்குள்ள செய்யறதும் சரி, செய்யாம இருக்கிறதும் சரி, காணிக்க கொடுக்கறதும் சரி, கொடுக்காம இருக்கிறதும் சரி, எல்லாமே எதுங்க இயக்குது? ரொம்ப மோசமான ஆளுங்க நீங்க. இருதயத்திலிருந்து ஏதாவது வார்த்தை வருதா பாருங்க. இதுதான் இயக்குது. இதுதான் இன்ஜின். இதுதான் உயிர் நாடி. இதுதான் இதையும் என்ன பண்ணுது? சேர்த்து இயக்குது. ஆத்மாவையும் சரீரத்தையும் இந்த ஆவிதான் இயக்குது. அப்போ அதான் சொல்றாரு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன பண்ணு, பத்திரமா பார்த்துக்கோ. தேவவசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஆவியை பெற்று தேவனுடைய பலத்தை அனுபவிச்சுட்டு, பரலோக அந்த நன்மைகளை அனுபவிச்சுட்டு பின்மாறி போனவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, தேவனுடைய குமாரனை தன் காலின் கீழே மிதிக்கிறாங்க. பரிசுத்தம் செய்த ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி அந்த மாதிரி செய்யறவங்க இருக்கிறாங்க. அதுக்கு உதாரணத்தை தீமோத்தேயுல சொல்றாரு. இம்மெனேயும் அலெக்சாண்டர் அந்த மாதிரி ஆளுங்க விசுவாசத்தை விட்டு வழுவி போயிட்டாங்க. ரட்சிக்கப்பட்டு போக முடியுமானா சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கெட்ட வார்த்தை ஈஸியா பேசிடுறேன். இதை பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரட்சிக்கப்பட்டு ஒருத்தன் ஆண்டவருக்கு போறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய காரியம் பார்த்தது. அப்ப போக முடியுமானா முடிகிற அளவுக்கு இருக்குது இந்த உலகம். மனுஷனுடைய இருதயமும் மனதும் அப்படி இருக்குது. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். சொல்றாரு, உன் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் என்ன பண்ணு, கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக அங்க சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளுன்னு சொல்றாரு. அப்போ காத்து கொள்ளக்கூடிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. இப்ப நீங்க எல்லாரும் தலையாட்டினீங்களா? ஆவி ரொம்ப முக்கியம். உண்மையிலேயே தலையாட்டிங்களா? சும்மா சோக்குக்கெல்லாம் தலையாட்டினீங்க முக்கியம். ஆனா ஆவிக்கு முக்கியத்துவம் தரணும். எதுக்கு தரலீங்களே இல்லையோ, இந்த ஆவிக்கு தான் நீங்க முக்கியத்துவத்தை தரணும். அதனால்தான் நான் முக்கியத்துவத்தை தந்து இனிமே பண்ணுறேன். இந்த ஆவியை நீங்க கவனிச்சீங்கன்னாலே போதும், வாழ்க்கை சூப்பராயிடும். ஆமென். வாழ்க்கை எங்க 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 நல்லா ஆகுதுன்னா ஆவியில தான் நல்லா ஆகுது, இருதயத்துல தான் நல்லா ஆகுது. இருதயத்திலிருந்து தான் உங்களுடைய எல்லா காரியங்களும், தீமைகளும், பொல்லாத காரியங்களும் இருதயத்திலிருந்து தான் வருது. நான் சொல்லுங்க, ஏன் சொல்றாரு, எடுங்க மத்தேயு
12 30 மத்தேயு 12:30 சீக்கிரம் வாசி. டைம் இல்லை பாருங்க, இது 11 ஆயிடுச்சு. என்னோட இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான். என்னோட சேர்க்காதவன் உதறடிக்கிறான். அதுக்கு அர்ப்பணிக்க படிங்க. ஆதலால் நான் உங்களுக்கு 37 வரைக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இன்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் கொள்ளாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எல்லாரும் சேர்ந்து படிப்போம். விரியன் பாம்பு குட்டிகளே, அதில் இருதயத்தின் நிறைவினால் அதெல்லாம் சேர்ந்து சொல்றோம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். என்னங்க? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இந்த இருதயம், இந்த ஆவி நிறைவினால் வாய் பேசும். உங்களுக்கு ஏன் பேச வரல தெரியுமா? விசுவாச வார்த்தை இன்னும் வார்த்தை போய் நிரப்படும். என்னடா தண்ணி குடிக்கிறது? என்னடா பாட்டு? இப்போ இது உள்ள இருந்து ஒரு ஜக்குல வந்து தண்ணிய இல்ல ஒரு பக்கெட்டு இல்ல ஒரு அந்த இது இருக்குல்ல, டப்பு டப்பு நிறைய தண்ணியை எடுத்து இதுல ஊத்துனா என்ன ஆகும்? ஃபுல்லாயிடும். இது எவ்வளோ இருக்கு? கொஞ்சோண்டு தான் இருக்கு இல்லையா? சரிங்களாங்க? எங்களுக்கு தெரிஞ்சு ஒன்று தெரியப்படுது. இப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து பிரசங்கம் எழுதிங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து பிரசங்கம் கேட்குறீங்க. ஆண்டோடைய வார்த்தை பால் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. தண்ணீர்னு சொல்றது வேதம். இந்த தண்ணிய இந்த இருதயமாகிய உங்கதான், உங்க இருதயம் தான், உங்க இருதயம் தான். பிசாசு என்ன பண்றான்னா உள்ள கருத்தையும் பிடிக்கிறான். இந்த மாதிரி குடிச்சிடலாம். ஞாயிற்றுக்கிழமை கேட்டு போயிடுங்க. வரும்போது எப்படி வரீங்க? ஒண்ணுமே முடியாத மாதிரி வந்து உட்காருங்களா? காரணம் தான் உள்ள இருக்கிற வார்த்தை என்ன ஆயிடுது? ட்ரை ஆயிடுது. இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து எம்தோடு ஊத்துறன்னு மட்டும் பாருங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி ஊத்துறோம்னா அப்பாவுக்கு பண்றோம். ஞாயிற்றுக்கிழமை வந்து விசுவாசி இருதயத்தில் எவ்வளவு இருக்குது? இவ்வளவுதான் கேக்குது. இருக்குதாங்க? அதுவும் வந்து தூங்குது வேற, இன்னொன்னு வரல. இப்ப ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து கேட்டா ரொம்பிடுமா இருதயம்? எப்படிங்க அந்த ரொம்பம்? இதுல வேற இயேசு கிறிஸ்து சிலுவையில மறிச்சு இந்த ஆவிய விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. இந்த ஆவிக்கு நம்ம என்ன பண்ண முக்கியத்துவத்தை தரல. கொஞ்சம் இந்த கோலத்தை பாருங்க, கொஞ்சம் கேட்டு போயிடுச்சா? அதே பிசாசு என்ன பண்ணலாம்? கொஞ்சம் நான் நிலம் பார்த்தோம்ல, வழி அருக கற்பார உள்ளூர்ல நிலம், அதை விடுங்க. இந்த நிலத்தை ஆண்டவருக்கு அதுக்கு அதனால தான் பாருங்க, எனக்கு நேரமா இல்லை விவரிச்சு சொல்றதுக்கு.
உங்களுக்கு பொறுமையே இல்லை, வேற இல்லை, உங்க கையில பொறுமையே இல்லை. இந்த மாதிரி கொடுமையை வச்சுக்கின்னு பெரும்பாக்க சர்ச்சை பெருசா ஆகிடுவேன், ஜனங்களை நல்லா அவங்க வாழ்க்கையெல்லாம் உயர்த்திடுவேன் அப்படின்னா சவால் விட்டு ஆண்டவர்கிட்ட வந்து நான் என்ன பண்ணிடுவேன், அந்த மாதிரி செய்வேன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கேன். என்னால முடியும் ஆண்டவர் நான் சொல்றேன் அவர்கிட்ட. முடியாது சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இங்க வந்து இதை மட்டும் கொஞ்சோண்டு நறுக்கிட்டு போயிட்டா, அதுவும் வராம போனா நீ எங்க இருந்து வாய் இருந்து என்ன வாய் எப்படி பேசும்? இங்க வாய் நல்லா தான் கொஞ்சம் பாத்துங்க. இங்க நரம்புனா தான் இங்க வாயில இந்த சரீரத்துல வெளியே வரும். கொடுமை பார்த்தீங்களா? எவ்வளவு கொடுமை! கொஞ்சமாவது புரியுதா நான் பண்றதெல்லாம்? ஒருத்தர் புரிஞ்ச மாதிரியே இருக்குது, புரியாத மாதிரியே இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ கொடுமை ஆண்டவர் பார்த்துனது 2000 வருஷமா. ஏன் அவர் பண்ணதுக்கு, அவர் செஞ்சதுக்கு எங்கேயோ போயிடணும் கிறிஸ்தவம். ஏன் போல நம்ம வாழ்க்கை ஆண்டோடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை! பெண்மான ஈடுபடி செய்யுமான வார்த்தை, வானத்தை பூமியும் சிருஷ்டித்த வார்த்தை, நேற்றும் என்றும் மாறாத வார்த்தை. அந்த வார்த்தைக்கு முன்னாடி எதுவுமே நிற்க முடியாது. அந்த வார்த்தைக்கு முன்னாடி எதுவுமே நிற்க முடியாது. சிருஷ்டிக்கக்கூடிய வார்த்தை, அதிசயங்கள் அற்புதங்களை செய்கிற வார்த்தை, சுகமாக்குற வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள போகணும், நீங்க இடத்த கொடுக்கணும். இந்த மனதில் என்னமா இருக்குது? அதான் பிரச்சனை. வெளியே இந்த மனதில் தெரிந்து கொள்ளும் ஆற்றல் இருக்குது, சூஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது. கரெக்டாமா? சூஸ் சூஸ் தெரிந்து ஒரு காரியத்தை சித்தம் கொண்டு நம்ம என்ன பண்ணலாம்? சூஸ் பண்ணலாம். இது எனக்கு வேணும், நான் இதுக்கு போவேன், இது எனக்கு வேணாம், இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? சூஸ் பண்ணலாம். அது மனதில் இருக்கு. அதை தேவன் நம்ம கட்சியே பண்ண மாட்டேன். அதனால தான் ஒரு மாதிரி போறாங்கன்னா கடவுள் கையில் கிடையாது, எல்லாம் அவங்கவுங்க கையில் இருக்கு. நீ தெரிந்து கொண்டு நல்லது இது கெட்டது இதுன்னு சொல்லி நீ என்ன பண்ணலாம்? தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்றாரு, இதோ உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்தேன், ஜீவனையும் மரணத்தையும் வைத்தேன், நீயும் உன் சந்ததியும் பிறக்க சொல்றாரு, நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள்ள, ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ள. தெரிந்து கொள்கிறீங்களா? இப்ப என்ன பிரச்சனை? பிரதானமான பிரச்சனை என்ன தெரியுங்களா? இப்போ நம்ம இந்த ஆவியை பத்தியே தெரிஞ்சது கிடையாது, இந்த ஆவியில் என்னென்ன இருக்குதுன்னு தெரியாது. இன்னொன்னு, இந்த ஆத்துமா இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆத்துமால அறிகின்ற காரியம் இருக்கு பத்தியா? இந்த 43 வயசு, 52 வயசு, 48 வயசு, 42 வயசு எனக்கு. இதை பார்த்தீங்கன்னா இப்போ பாரு, போன் நோண்டியில் இருக்குது, டிவியை பார்க்கறது, மற்றவங்க கதையை கேட்கறது, இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த அறிவின் ஆத்மா இருக்குது பத்தியா? இது கெட்டு போகுது. ஆண்டவருடைய காரியம் நிறைய தெரியுமா உங்களுக்கு? உலக காரியங்கள் நிறைய தெரியுமானா, எதனா ஒரு காரியத்தை எடுத்து சொல்ல நாடகத்தை பத்தி தெரியும் 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 தெரியும், விஜய் பத்தி தெரியுமா? தெரியும் 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 தெரியும், அஜித் பத்தி தெரியுமா? தெரியும் 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 தெரியும், முக ஸ்டாலின் பத்தி தெரியுமா? தெரியும் 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 தெரியும், கிரிக்கெட் பத்தி தெரியுமா? தெரியும் 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 தெரியும், உலக நியூஸ் பத்தி தெரியுமா? தெரியும் 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 தெரியும். இதெல்லாம் தெரியும். ஆண்டவருடைய காரியம்னா அரசு 23ஆம் சங்கீதம் மனப்பாடமா சொல்லு. தெரியும் 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 தெரியும். என்ன விட்டுரு என்ன விட்டுரு என்ன விட்டுரு. பைபிள் புதுசா படிச்சியா? அந்த நான் வர முடியாது பாஸ்டர்.
எனக்கு தான் பிடிக்காது, நான் தான் சித்தம் கொல்லியும். பாருங்க, ஆண்டவர் அற்புத விதமா மனுஷனை உண்டாக்கிருக்க. நான் பெருமிக்கத்தக்க ஆச்சரியமா நான் உண்டாக்கப்பட்டேன். ஆச்சரியமான விதத்துல கர்த்தர் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். மறுபடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருது. நிறைய ஊத்திட்டோம். இது எங்க இது நல்லா சைன் பண்றது வாழ்க்கையில. கொஞ்சம் கூட தவிர நான் குச்சிட்டு இவனு கூட கொடுக்க முடியாது. அதே மாதிரிதான் கிறிஸ்தவ வச்சுக்காது. உங்ககிட்ட எதனா நன்மை வரணும்னா உங்களுக்கே பார்த்த மாட்டேதுங்க. அது மற்றவங்களுக்கு எப்படி ஆசீர்வாதமா இருக்கு. நல்லா புரியுது போல போர்டு வந்துடும். இவ்வளோ விஷயம் இருக்குது. சரியா புரிஞ்சுதானா கூட எனக்கு சந்தேகமா இருக்கு. கவனிங்க, ஓரளவுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சமாக நம்பிக்கையில நான் பிரசங்கம் பண்ணுவோம். கவனிங்க, இப்போ இந்த அறிவும் உங்களுக்கு எது பிடிக்குதோ நல்லா கவனிங்க. உங்களுக்கு பிடிக்கிறது ஒண்ணு இருக்குது, அறிவு இருக்குது. நீங்க எதனா உங்களுக்கு பிடிச்சாதான் இந்த அறிவுல அறிவு பெருகும். ஆத்மா வளரும், மைண்ட் வளரும். இந்த மைண்டு ஆகும், நல்லா பெருசாகும். மைண்ட் அறிவு பெருத்து இருக்கிறாங்களா? பவுல் சொல்றாரு இல்லையா, தேவனுடைய குமாரனை என்ன பண்ணாங்க, சிலுவையில் இறந்தாரு. அவங்க அறிந்தார்களானா அவர் அறிந்திருக்க மாட்டாங்க. அதை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ஞானிகள் பயங்கர எஜுகேட்டட் ஆளு, அவங்கெல்லாம் எதுல அதிகமா வளர்ந்துருக்கிறாங்க? இந்த ஆத்மாவில் நல்லா வளர்ந்துருக்காங்க. அறிவு பெருத்து அறிவு பெருத்து இருக்குது. ஆனா இருதயம் சிறுத்து இருக்குது. மண்டகோபால் நல்லா பெருசாக நிறைய ஃபிங்கர் டிப்ஸ் வச்சிருப்பான். எல்லாத்தையும் அசால்ட்டா சொல்லுவான் சில காரியங்கள்லாம். கவனி, இப்ப இந்த ஆத்மாவை வளர்க்கறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? பொடி 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 அரை கிளாஸுக்கு போ, முழு கிளாஸுக்கு போ, எல்கேஜிக்கு போ, யூகேஜிக்கு போ, எல்லாத்துக்கும் அனுப்புறோம். ஹலோ கவனிங்க, முக்கியமானது சொல்றேன். நம்ம ஜனங்க எந்த அளவுக்கு கடவுளை விட்டு கடவுளுடைய காரியங்களை விட்டு மற்ற காரியங்கள்லாம் ரொம்ப முக்கியத்துவத்தை தராங்க பாருங்க. இந்த ஆத்மாவில் என்ன இருக்குது? அறிவு இருக்குது. இந்த அறிவு வளர்க்கறதுக்கு படி 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 படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. படிச்சுட்டு படிக்க போனா எத்தனையோ விதமான படிப்பு இருக்குது. இன்ஜினியரிங் இருக்குது, டாக்டர் இருக்குது, எவ்வளோ காரியங்கள் இருக்குதுல்ல. இப்போ பேஸுக்கு போயிட்டு வராங்க, அதை பற்றி இருக்குது. அதுக்கெல்லாம் புக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது? கொஞ்சம் கவனிங்களா, அதுக்கெல்லாம் புக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது? இவ்வளோ பெருசு இவ்வளோ பெரிய புக்கு இருக்குது. இப்ப டாக்டர் எடுத்துங்களேன், கண்ணை பத்தி படிக்கணும்னா கண் டாக்டர் தனியா இருக்கிறார். அது எவ்வளவு வருஷம் படிக்கிறார்? முக்கியமானது சொல்லித்தர கவனி. இப்ப எலும்பு டாக்டர் அவருக்கு போனா அவருக்கு தனியா படிப்பு இருக்குது. அவரு எத்தனை வருஷமா படிக்கிறார். இருதய டாக்டர் தனியா தலைக்கு தனித்தனியா டாக்டர் தனித்தனியா தனியா இல்ல எல்லாரும் கவனிங்க, தனித்தனியா டாக்டர் படிப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் நீ படிக்கிறல்ல, அதெல்லாம் எதை சார்ந்ததுங்க? இந்த சரீரத்தை சார்ந்ததுக்கு இவங்க என்ன பண்றாங்க? நல்லா படிக்கிறாங்க. இந்த சரீரத்தை சார்ந்த இந்த எலும்புக்கு நல்லா தனியா படிக்கிறாங்க, நரம்புக்கு தனியா இருக்குது டாக்டர், ஜெனரல் டாக்டர் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மொத்தம் படிப்பு நிறைய இருக்குது. இந்த சரீரத்துக்கு, இந்த ஆவிக்கு கேட்டா ஆவிக்கு படிக்கணும். ஒரு பக்கமா நீ இருக்கிற ஒரு 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 ஆத்துவம் கொண்ட ஆளா, நீ 3 ஆத்துவம் கொண்ட ஆளு. இந்த ஆவியை பார்த்தா இதுக்கு ஆள தெரியுமா உங்களுக்கு?
இதுக்கு எவ்வளவு பெரிய புக்கு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இதுல கண்ணுக்கு தனியா படிக்கிற மாதிரி இதுக்கு இருக்கு, எலும்புக்கு தனியா படிக்கிற மாதிரி இதுக்கு இருக்கு. இதுக்கு எத்தனையோ வருஷமா படிக்கிறாங்க. புரியுதுங்களா? அக்கா இருந்ததுனால கோச்சிங்க. அப்போ பார்க்கிற காரியங்களுக்கு மனுஷன் அதிகமா முக்கியத்துவத்தை தரான். காரணம் இருக்கு. ஏன் தெரியுமா? இந்த ஆவியில தேவனோட கனெக்ஷன் இருக்கு. ஆவியில கனெக்ஷன் இல்லாதனால தான் பிரச்சனை. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்திருக்கும். அதனிடத்துல இருந்து என்ன பண்ணா அது ஜீவ ஊற்று புறப்படும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தமிழ் பாஸ்டர் நான் வரேன், நான் உங்களுக்கு ஜீவனை ஊற்றினர் இந்த பாட்டில் இடம் கொடுத்தா தான் நான் ஊற்ற முடியும். இந்த பாட்டில் மூடி போட்டு வந்துச்சு நான் எப்படி ஊற்றுறது? நல்லா இருக்க கதை. ஒன்னு மூடி போட்டு வந்து இவரு சொன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன், அவர் சொன்னா நான் ஏற்றுப்பேன் அப்படின்னா நீ எப்படிதான் விளங்குறது? நீ நான் எப்படிதான் சட்டத்துக்கு போறது? நல்லா உன் வாழ்க்கையை நான் எப்படிதான் இது பண்றது? நான் பொறுப்பேற்று இருக்கிறேன். உங்க ஆத்மாவுக்கு நான் பொறுப்பாளி. உங்க ஆத்மாவுக்கு நான் உத்தரவாதம் பண்ணிடுறேன். உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். உங்க குடும்பத்துல எதனா ஒரு பிரச்சனைனா அதுதான் என் மைண்ட்ல ஓடி இருக்கிறது. தெரியுங்களா? காலையில எழுந்த உடனே இத்தனை பேருக்கு பிரச்சனைனா அந்த பிரச்சனை தான் காலையில ஜெபமா என் மனசுல வந்துருக்குது. என் முழு மூச்சா காலையில வந்து இங்க நிக்கிறேன்னா உங்க மேல அக்கறை இல்லாம வந்து நிற்பேன். என் குடும்பத்தையே வந்து முடியல, நாய் படுத்துறது போல இங்க படுத்து கூட முடியல, உடி வருது. மத்தியானம் நிம்மதியா படுத்து தூங்க முடியல. பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கும் அந்த உடியை பார்த்து. என் வீட்டுல என் ஒய்ஃபை கேட்டுப்பாரு, எத்தனா ஒரு சின்ன இது வந்தா தூங்க மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ணா தூங்க மாட்டேன். அதே மாதிரி என் பிள்ளைங்களையும் அந்த மாதிரி படுக்கூட மாட்டேன். ஆனா வந்து கஷ்டப்படுறேன். இதெல்லாம் தெரியுமோ? தெரியாது. ஒருத்தன் கஷ்டப்பட்டு சினிமா எடுக்கிறான், துட்டு செலவு பண்ணி கோடி கோடியா பணம் செலவு பண்ணி சங்கர்கிட்ட கொடுக்குறாங்க, எடுக்கிறான். பணத்தை பார்த்து வந்து நல்லா இல்லை, அது என்ன படம் எடுக்கிறான், நல்லா இருக்கு. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துக்கிறான் தெரியுமா? அவன் எத்தனை பேர் தோலை உரிச்சிக்கிறான் தெரியுமா? திட்டிக்கிறான் தெரியுமா? தூக்குறான்ல அவனை நைட்டும் பகலமா அந்த கேமரா தூக்கி ஓடுறதும், இப்படி எடுத்து ஓடையாடும், அந்த சக்கரை தூக்கி தள்ளுறதும். பாத்துக்கிறீங்களா? சினிமா அவ்வளவு கஷ்டப்பட்டு நைட்டும் பகலமா எடுத்து எடுக்கிறான். இது சிம்பிளா போய் பார்த்துட்டு நல்லா இல்லை. அந்த மாதிரிதான் ஆண்டவர் அவ்வளோ பிரயாசப்பட்டு சிறுவியில ரத்தத்தை சிந்தி அவ்வளோ காரியங்களை செஞ்சுட்டாரு. செஞ்சுட்டு ஆண்டோடைய வார்த்தை எத்தனை, நீ நல்லா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னா நானா என்னையா பார்த்து சொல்ற? எனக்கா சர்ச்சை வர பிடிக்க மாட்டேங்குது. உங்க பாஷையில பேசினாதான் புரியும். ஏன்னா தப்பா பேசுறேன்னு நினைக்க புரியும். நல்லா சமையல் செய்றீங்க, நல்லா ருசிகரமா செய்றீங்க, அது நாக்கு சரியில்லை, வந்து சாப்பிட்டு நல்லா இல்லை அப்படின்னு சுட சுட கொண்டு கோவம் வருமா வராதா? ஹலோ, வருமா வராதா? எவ்வளவு பாசமா ஆசையா ஒண்ணு செஞ்சு கொடுப்பீங்க. ஒய்ஃப் அடிக்கடி கேட்போம், நம்ம எதிர்பார்த்துனே இருப்பாங்க, எதனா சொல்லுவேன்னா நான் பசியில கப்பா கப்பான்னு எடுத்து வாயில போட்டுக்கலான்னு உட்காந்து இருக்கேன். கேட்டு கேட்டு நிற்கிறது நின்று இருப்பான். நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. நான் என்ன பண்ண அசண்டேன், நல்லா இருக்கு சாப்பிட்டேன். அப்பதான் எனக்கு தெரியும், சரி வார்த்தையை எடுத்து நல்லா இருக்குதுன்னு சொல்றதுல என்ன இடம் போகுது. அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு, உங்க மேல அவ்வளவு அன்பா இருக்கிறாரு, அவ்வளோ காரியங்களை அவருக்கு பாருங்க, அவருடைய பிரயாசத்தை பாருங்க. மனுஷனுடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? எப்போ
ஆதாம் ஏவாள் ஆண்டவர் விட்டு தூரம் வந்தாங்களோ, சந்ததி சந்ததியா மனு வருது இல்ல, அது எல்லாமே இதுல வந்து கெட்டு போய் வருது, டோட்டலா டேமேஜ் ஆகி வருது. இதுல சுயநலன் ஒண்ணு உள்ள மாட்டிச்சு. எதுவா இருந்தாலும் ஆண்டவரை பத்தி யோசிக்கிறார், ஆண்டோடைய காரியங்களை யோசிக்கிறார். இது ஆவி என்ன ஆயிடுச்சு, கெட்டு போச்சு. சுயநலம், செல்ஃபிஷ், எப்படிமா அது செல்ஃபிஷ்? அது ஃபிஷ் ஆச்சா? அதானா? ஓகே, செல்ஃபிஷ் ஆயிடா. அது சுயநலம். சுயநலம் அதிகமா இருந்தனால அது தான் பிரச்சனையை தான் பார்க்கும். மற்றவங்க பிரயாசத்தையோ, மற்றவங்க அன்பையோ, மற்றவங்களுடைய கருசனையோ, மற்றவங்க என்ன பண்ணுதுன்னு பார்க்காது, தான் வியூல இருந்து தான் பார்க்கும். இது உங்களுக்கு இல்லை நினைக்கிறீங்களா? மறுபடியும் பிறந்த உங்களுக்கு இந்த பாதிப்பு எல்லாமே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ரட்சிக்கப்பட வச்சு இந்த ஆவி எல்லாத்தையும் மாத்திட்டாரு, செல்ஃபிஷா எடுத்துட்டாரு. அதனால தான் வந்து உட்காந்து இருக்கு. ஆனா இந்த மனது இது பத்தியா, இதால ஏற்கனவே கரப்படுத்தி பார்த்தீங்களா? இந்த ஆவி, பழைய ஆவியினால கரப்படுறதுனால இந்த ஆத்மாவில, இந்த அறிவுல எல்லாமே நம்ம பழக்கப்படுறதுனாலதான் வர பிரச்சனையே. இந்த ஆத்மாவில தான் நமக்கு பிரச்சனையே. இந்த மைண்ட் தான் ரெனியூவல் ஆகும், புதுப்பிக்கப்படும். அதனாலதான் பாருங்க, நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லது இருக்குதுன்னு இருந்தாலும் நம்ம மனது என்ன ஒத்து வராது, போவாது, வராது. ஏன்னா பழக்கப்படும். நம்ம என்ன பண்ணோம்? ஆனால் தான் சொல்றாரு 11 மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல 12, மத்தேயு 11:12. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. என்ன சொல்றாருங்க? யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் அப்படின்றாரு. யோவான் வந்துட்ட பேர் சொல்றாரு, இது வரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுதான். உங்களுக்கு நெகட்டிவாகவும் சொல்றேன், பாசிட்டிவாகவும் ஒரு உதாரணத்தை சொல்றேன். பலவந்தம் அது ஒரு பொண்ணை போய் கெடுக்குது, பலவந்தமா கெடுக்கிறாங்கல்ல. அதே மாதிரி ஒரு போலீஸ் ஒரு திருடன் என்ன பண்றாங்க, அவன் வரமாட்டான், ஜெயிலுக்கு வரமாட்டான்னு என்ன பண்றான், பயந்து போறான். அவன் என்ன பண்றாங்க, பலவந்தமா போய் குச்சி உள்ள போடுறான். பலவந்தம்னா தெரியுமா? ஒன்று பிடிக்காது, ஆனா செய்ய வைக்கிறது. பணி பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். எதங்க? தேவனுடைய ராஜ்யத்தை பிடித்துக் கொள்றாங்க. பலவந்தம் பண்ணப்படுறது. நான் ஜேபஸ்ல ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா பிடிக்காமையே வந்து என்ன பண்றான், முடிஞ்சுதான் வந்து உட்கார்ந்து கேட்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அவன் பலவந்தம் பண்றான். என்ன பலவந்தம்? எனக்கு பிடிக்கலாலும் பரவாயில்ல, பிடிச்ச என்னால என்ன பண்ண முடியல, ஏதோ ஒரு காரியம் அவனை ஒரு மாதிரி பண்ணிடுது. நம்ம என்ன பண்ண முடியும்? ஜெபம் பண்ண முடியும். அவரு தன்னை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட முழுமையா. எனக்கும் தான் தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுது. ஏன் பண்ணப்படுதுன்னா, நம்ம எல்லாருமே பிசாசுனுடைய ஆதிக்கத்துல வந்து மாட்டின்னு முடிச்சு நிறுத்தணும். அதுல பழக்கப்பட்டு வந்ததுனால தீமையை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியுது. நம்மளால தீமையை வந்து நல்லா புரிஞ்சிக்க முடியுது. எதனா ஒருத்தர் தீமை செய்யணும்னா விரைந்து ஓடும். அது ரத்தம் சிந்தும்படி விரைந்தோடும் கால்கள் இருக்குது. யாருன்னா அடிக்கணும் பாரு, கை ஸ்பீடா போகுது. காலையில் கூட சரியா வாங்கியிருப்பாரு, நல்லா தூங்குறாரு, கருவுல தூங்குற மாதிரி சரியா வாங்கியிருப்பாரு. கோவம் வந்துச்சு. ஷார்ட் வீடியோ பாருங்க, ரீல்ஸ் வீடியோ வந்து மாத்திரம் போட்டுடலான்னு பார்த்தேன். ஆனால் கோவம் வரான்னு அடிக்க மாட்டேன். நீங்க என்ன சொன்னேன்? என்ன சொன்னாங்க? அது பலவந்தம். அதுக்கப்புறம் ஏதோ சொன்னேன்.
அது ஓடி விரைந்து ஓடி. விரைந்து ஓடும் கால். என்னது தீமை செய்யறதுக்கு எதனா என்ன பண்றதுன்னா குழந்தை சித்திரவதை பண்ணணும் ஓடுது, இன்னும் ஸ்பீடாக ஓடுது, இன்னும் ஓட்டுறோம் நல்லா ஓடுது. எதனா நல்லது செய்யணும்னு பாரு, குறை சொல்றதுன்னா டக்குனு வாயில வந்து எனக்கு அந்த அன்னைக்கு கூட சாரி சிஸ்டர் நான் தான் இருக்கேன் என் பையனை சொல்றேன் அப்படி பேசக்கூடாது. உங்களுக்கு நான் உங்க முன்னாடி நான் பேசக்கூடாது, பின்னாடியும் பேசக்கூடாது. என் சின்ன பையனை நான் தான் இருக்கேன் இங்க பேசக்கூடாது. அது கீழே பார்க்குறோம் ஏன் சொல்றாரு, மனுஷன் பேசும் வீணான வார்த்தை யாவையும் கொடுத்து நியாயத்தை பண்ணால கணக்கு போயிடணும். ஹலோ, ஒரு வார்த்தை தப்பா பேசக்கூடாது. நம்ம எதனா யாரா தப்பா பேசணும்னா வாய் என்ன ஆகுது வந்து ஊர்ந்தது வார்த்தை தன்னால. அதனால இப்ப 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 நான் உங்களை பத்தி எல்லாம் தப்பா பேசுறேன், நீங்க எதனா நல்லது செஞ்சீங்கன்னு வைங்க, எனக்கு என்ன ஆகும், நெருப்பு தழல தூக்கி வைத்தலப்பட்ட மாதிரி இருக்கும். அதே போல எதனா தப்பா பேசிட்டேன், யாருன்னா தப்பா பேசிட்டேன்னா அவங்கள மறுபடியும் நம்ம வந்து அவங்க நம்ம அவங்க கிட்ட அட்டாச் ஆகிறது கொஞ்சம் நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும், ஒரு மாதிரி என்ன சொல்றது ரகமா இருக்கும், ஒரு மாதிரி நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி கில்ட்டி இது வந்து கான்சியஸ் ஒரு மாதிரி குற்ற உணர்வு வரும். அதனால இதெல்லாம் ஈஸியா வருது. எது தப்புன்னா அதனால வருது, ரைட்டுன்னா அது கொஞ்சம் முடிய மாட்டேன். அப்படி இப்படி இருந்து ஏன் பழக்கப்பட்டுச்சு, பழக்கப்பட்டதுனால வரமாட்டேது. இப்போ இங்க சொல்றாரு தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுதான், அது பலவந்தம் பண்ணப்படுது. உங்களுக்கு நல்லா இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு கண்ணெல்லாம் திறக்க மாட்டேன். இப்ப நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே வந்தீங்க சர்ச்சைக்கு, பிடிக்கல ஆனா வந்தீங்க, அதான் எங்க சொல்றாரு பலவந்தமா வந்துக்கிட்டீங்க. ஹலோ, ஆனா இது எவ்வளவு நல்லது வாழ்க்கை, சபைக்கு ஆண்டுடைய பிரசனம், ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய வார்த்தை ஜீவன் இருக்கு. இதுதான் வாழ்வு, இதுதான் இவன் சொல்றான், தாவீது சொல்றான், உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்கள்ல வாசமா இருக்கிற 1000 நாளை காட்டிலும் உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரம் என்னது, திருப்பீடி, சிகரெட்டு, தண்ணி, படம், பொண்ணுங்க கூட சுத்துறது, பொண்ணுங்க பசங்க கூட சுத்துறது, அப்படியே சுத்துறது. ஏன் மச்சான் என்னடா ஆகுற, என்னடா எப்படி ஆகுற, நல்லா ஆகுறியா? ஒருத்தங்க வேற சொன்னா தப்பாயிடும். ஒரு இதுல போய் என்ன பண்றோம், கடவுளுடைய காரியம் இல்லாம மற்ற காரியம் எல்லாமே ஆகாமே கூடாரம். ஹலோ, ஆண்டவருடைய சமூகம் இல்லாம மற்றது எல்லாமே ஆகாமே கூடாது. தாவீதை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும், உங்களுக்கு அப்படிதான். ஆமென் சொல்லுங்க. நீங்க 2 பேர் தான் இருக்கிறீங்களா சர்ச்சில்? மற்றவங்களுக்கு வாயில வந்து ஆமென் இருதயத்தை நிரப்பணம் படுவது. ஆண்டவருடைய சமூகத்துல எனக்கு நல்லா தெரியுங்க. ஒரு சமயம் பைபிள் படிக்கிறதுக்கு ரொம்ப சுமார் இருக்கும். ஆனால் எனக்கு நல்லா தெரியும், இது படித்தா நல்லா உருப்பட்டு இல்லாம நல்லா இல்லாம தெரியும். ஆனால் படிக்கிறதுக்கு முடியாது ஒரு சமயம். அதனால எத்தனை சோறு பிசாசு ஒரு மாதிரி தூக்குவார், இதை பச்சாதான் தூக்குவார். அதை நம்ம டிவியை பாரு, போனை பாரு, கண்ணு நல்லா அப்படியே நல்லா நடுவில் தடப்பு ஊச்சி வச்ச மாதிரி நல்லா கிழிஞ்சிருக்கும் கண்ணு. ஆனா பைபிள் படிக்கும் போது மட்டும் என்னவோ கிளிப் எடுத்து கண்ணுல இப்படி போட்ட மாதிரி எங்கிருந்துதான் வரும் தெரியாது தூக்கம். எங்களுக்கு பைபிள் காலேஜ்ல வந்து கிளாஸ் எடுத்து தூக்கம் வரணும்னா தூக்க மாத்திரை போட தேவை, சூப்பர் தூக்கம். எந்த அளவுக்கு பிசாசு நம்மளை வஞ்சித்து நம்மள ஒரு இதுல பழக்கம் பண்ணி விட்டுக்கிறான் பாருங்க.
இன்னும் இவன் கருவறையில இருந்து ஏத்துக்கிட்ட பாரு. தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுது. என்னது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அது என்ன பண்றாங்க? குடிச்சுக்கிறாங்க. ஆமென் ஆமென். பலவந்தம் பண்ணணும். ஒரு பொண்ணை நீங்க கெடுக்கணும், ஒரு ஆளை நீங்க கெடுக்கணும், அந்த மாதிரி சொல்றாங்க. இங்க வரலாம் நான் வேற எப்படி சொல்றது? பாருங்க, ஒரு திருடனை பிடிச்சிட்டு போறதுன்னா பலவந்தம் பண்ணுன்னா அது உங்களுக்கு சரியா எனக்கே சூட் ஆகல. ஒரு பொண்ணை பலவந்தம் பண்ணனா, இப்ப எதனா ஒரு இதை வந்து ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க, அந்த இடத்துல போய் கொள்ளடிக்கணும் அப்படின்னா எப்படியா போய் பிடிக்கணும்னா அது கூட சரியா வர மாட்டேங்குது. ஒரு பொண்ணை பலவந்தம் பண்ணா அதுதான் தெளிவா வரணும். அதே போலதான் தேவனுடைய ராஜ்யம் ஒரு பொண்ணு மாதிரி, கன்னி பொண்ணு மாதிரி, அழகாக பொண்ணு மாதிரி, அதை என்ன பண்ணணும்? பலவந்தம் பண்ணணும். ஹலோ, என் வாழ்க்கை நல்லா இருக்கான், நான் பலவந்தம் பண்ணணும். தேவனுக்காக சில காரியங்கள் செய்யணும்னா நான் பலவந்தம் பண்ணியே ஆகணும். பலவந்தம் பண்ணும். தேவனுடைய ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணா சொல்றாரு. ஆமாப்பா, பலவந்தம் தான் பண்ணணும். ஏன்னா இந்த உலகமும் என் மனதும் கரப்படுத்தி போயிடும். தேவனுடைய காரியங்கள் இந்த உலகத்துல ஆகணும்னா நான் பலவந்தம் பண்ணி தான் ஆகணும். வழியே கிடையாது. என் வாழ்க்கையில் சில காரியம் நல்லது நடக்கணும்னா, இதை நான் அடைந்தே ஆகணும்னா பலவந்தம் பண்ணி தான் ஆகணும். ஏன் வருதுல எங்க மைண்டு துப்பு கட்டு மைண்ட் ஆயிடுச்சு. நான் ஒரு கிளிக்கு வச்சுக்கிறப்பா, நானு கொஞ்ச நேரத்துல வந்து ஆச்சு. இந்த ஆத்துமா இருக்குல்ல, ஆத்துமா மனது, இந்த மனதை இந்த ஆவியை வச்சுதான் என்ன பண்ணணும்? கரெக்ட் பண்ணணும். இந்த ஆவியை என்ன பண்றாரு? மறுபடியும் பிறக்க வச்சுட்டாரு. முக்கியமானதுங்க, இதுதான் முக்கியமானது. அதான் சொல்றாரு, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கும். இருதயத்தை காத்துக்கும். டைம் இல்லை. இங்க 10 மணிக்கு வந்ததுனால 10 மணிக்கு தானே வந்தீங்க. 20 நிமிஷம் எடுக்கலாம் போல. விடக்கூடாது. ஏமல தப்பி நான் 11 மணிக்கு உள்ளதான் பார்த்தேன். ஏன்னா வந்ததெல்லாம் லேட் ஆச்சு. இதே மாதிரி தான் கமல் பார்த்து அந்த இடத்துல வச்சு வாங்குறாரு. நாங்கள் பார்ப்போம் வீட்டில், நாங்கள் அப்பெல்லாம் பார்த்து போயிட்டு இருக்கோங்க. என்ன பண்ணுறோம் இந்த ஆளு? சரி, 9 மணி வரைக்கும் உட்கார பாட்டி 9 மணிக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் சரி சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா சொல்லு லேட்டா தானே வந்தேன், உட்காரு. லேட்டா தானே வந்தேன், சீக்கிரம் ஒரு மாதிரி டைமுக்கு கொண்டு எதிர்பார்க்க அதே மாதிரி தான் உங்களுக்கு சினிமா தேட்டர்னா அச்சுக்கின்னு பிச்சுக்கின்னு போய் உட்காந்து அந்த பேர் போடுறதுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி போய் உட்காந்துல அந்த மாதிரி ஆட்கள் நம்ம இதுல வேற முன்னாடிதான் டேட்டு இந்த தேதிக்கு டேட் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் சீனை பார்க்கலன்னா எனக்கு படம் புரியும். இதெல்லாம் வேற இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜபத்துக்கே வரணும், எப்படி பிரசங்கம் புரியும்? ஹலோ, ஆராதனைக்கு வந்து உட்காந்து ஆண்டோடைய பிரசன்னத்துல உட்காந்து ஆராதனை கலந்து கொள்ளும் போது ஆண்டவரோட முதல்ல என்ன ஆகுது? மைண்ட் எல்லாமே மெர்ஜ் ஆகிட்ட பேரு நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி துதிக்கும் போது நன்றி நிறைஞ்ச உள்ளத்தோட இதுவாகும் போது என்ன நம்ம ஆகுது? நேற்று நாங்கள் இடத்துக்கு போனோம், வயல்வெளியெல்லாம் பார்த்தேன், உள்ளூர் இடத்தையும் பார்த்தேன், வழி அறிக்கையும் பார்த்தேன், கற்பாரையும் பார்த்தேன், அதே மாதிரி நல்ல நல்லத்தையும் பார்த்தேன். என் பையன் எங்க வீட்டு எதிர்க்கும் வயல்வெளியா இருக்கும்.
பக்கத்துக்கு ஒரு 5 கிலோமீட்டர் நல்லா தெரியும். என் பையன் சொல்றான், நம்ம வீட்டாண்ட தான் இருக்கிறோம் அப்படின்னா. டேய் அவன் மதுராந்தகம் போயிட்டு இருந்தோம். டேய் நம்ம வேற எங்கேயும் வந்துட்டு சொல்லலாம் பட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. நான் பார்க்குறேன், நான் பார்த்தா அவனுக்கு புரியல எங்க இருக்கிறோம். பார்த்தா நாங்கள் வேற 60 கிலோமீட்டர் தாண்டி 70 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறோம். பார்த்தா அவனுக்கு தெரியல. நான் வயல்வெளியை பார்த்தேன், பச்சை புசேன்னு நல்ல நிலமா இருக்கு, நல்ல நிலமா இருக்கு, பச்சை பசேன்னு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, வழி அருகே வந்து ஆயத்தப்படுத்துவாங்களா, சுரண்டி எரு போடுவாங்களா, கற்பானைக்கு எரு போடுவாங்களா, சுரண்டுவாங்களா, முழுவதுக்கு இது பண்ணுவாங்களா, நல்ல நிலத்துல தான் சுரண்டி வச்சுக்கிறான். நான் பார்த்தேன், மாட்டு சாணத்தெல்லாம் போய் போட்டு அதுக்கான எல்லாத்தையும் உரத்தெல்லாம் தூவி அதை ஆயத்தப்படுத்துறாரு. ஹலோ, நீங்க அப்படியே எனக்கு வந்து இடத்த போடு, எனக்கு அப்படியே போடு. மெசேஜுக்கு அப்போ வருது என்னது, ஒரு சுரண்டதும் கிடையாது, எரு போடுறதும் கிடையாது. அப்படியே போட்டா எப்படி விதை உள்ள போகும்? காஞ்சி போய் கருவாடாகி வரையா நீ? எப்படி விதை உள்ள விழும்? பார்த்துக்கிறீங்களா? நான் என்ன போய் சொல்றேன், எனக்கு தெரியலீங்க. அது உண்மையிலே தெரியல. எப்படிங்க போடுவாங்க? விதையை எடுத்துன்னு போய் காஞ்சி நேரத்தில் நட்டு பாரு, உன் நகம் போயிடும். ஒரு மூட்டை என்ன பண்ண, ஒரு ஆறாக்கில் போட்டு விதையை எடுத்துன்னு போய் என்ன பண்றாங்க, சேத்துல தான் என்ன பண்றாங்க, அது விற்கும் போது நெய்ஸா போகும். அது ஹலோ, சேர்த்து உள்ள காலை வச்சு என்ன பண்றாங்க, நம்மளுக்கே தெரியாதவங்க உள்ள சொல்லுவாங்க. அந்த விதையை நெல் சொல்லி விடுவாங்க. இதே காஞ்ச நேரத்தில் போய் நீ வச்சுப்பாரு, சிவப்பு தொடுங்க தொடுங்க, இந்த மாதிரி இடத்துல போய் விதையை எழுதி முடியுமா? ஆராதனை வந்து இந்த ஆயத்தமாக்குறது காரியம். இது ஒரு ஆயத்தமும் இல்லாம விதை வேணும்னா, நான் சொல்றேன், டைமுக்கு தேவனுக்கு சரியான கனத்தை கொடுக்கலன்னா, நான் உண்மையிலே சொல்றேங்க, நான் இங்க வருது வேஸ்ட். உங்களுக்கு எந்த அளவுக்கு தான் பெல்ட்ல அடிக்குதுன்னு எனக்கே தெரியல. டைமுக்கு வந்து ஆராதனையில கலக்கும் போதுதான் இந்த வார்த்தையை உங்களுக்குள்ள மெர்ஜாகும். எனக்கே இப்ப டவுட்டா இருக்குது. பாதியில வந்து உட்காந்து உங்களுக்கு எப்படி இது, நான் இப்ப இவ்வளவு பேசுறது வேஸ்ட்ன்றீங்களா? எனக்கு அப்படிதான் தெரியுது. நான் என்ன பண்றது இருக்கிற நான் எதிர்பார்க்கறேன் தெரியுமா? இங்க இருக்கிறவங்கள நல்லா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி வாலிப பிள்ளைங்களை பைபிள் காலேஜுக்கு அனுப்புறதும், அவங்கள வருங்காலத்தை இந்த இடத்துல நீங்க ஊழியம் பண்றதுக்கு நான் எதிர்பார்க்கிறேன். பிள்ளைங்களோ இந்த மாவை இன்னொரு விட்டு வந்தீங்க, அவர் ஒய்ஃப் கூட அவங்கள நல்லா கொஞ்சம் பரவாயில்ல, சின்ன வயசு தான், எல்லாம் பண்ணலாம். ஜெபஸ் நான் பாரு, உங்களை வெறுப்பேற்று என்ன பண்ண பாருங்க, பையனை நல்லா உருவாக்க பாருங்க, அவனை நல்லா பாருங்க. போனை கையில கொடுத்து அவன் எனக்கு நீ தடையாக்குற, அவன் கையில போனை கொடுத்து இங்க வந்து எதனா அவனை கவனிச்சா தானே. என் ஒய்ஃபையும் நான் திட்டுறேன், போனை கையில கொடுக்குறது அவனும் கவனிக்கணும். அவன் 5 வயசு பையனையே நான் விட மாட்டேன்னா உங்களெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், போட்டு நசுக்க மாட்டேன். காலையில கூட என் ஒய்ஃப் நெஞ்சிலே குத்துல லைட்டாக தான் ஆயிருப்பாங்க. என்னதுமா சொன்னேன், பிள்ளைங்களை சாப்பாடுடைய பாட்டி பைபிள் படிச்சு சங்கீதத்தை மனப்பாடமா சொல்லணும்னா டிஃபனே தர மாட்டாங்க. இவ்வளவு கொடுமையான பொம்பளை பாருங்க. சாப்பாடு காயில சாப்பாடு இல்ல, நீ படிச்சு ஒப்பிச்சானா காயில டிஃபனா இப்படி கொடூரமா அதுன்னு இல்லைன்னு வச்சுக்க, நடந்துக்கு அனுப்புறேன் குழந்தைங்க. ஆமா, இதுக்கு முக்கியத்துவத்தை தெரியல. இப்ப எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க மனுஷன்.
ஆ காரணம் யாரு? அந்த அம்மா ஒரு லேடி. இப்படி பார்ப்பீங்களா? அதுவா என் பேச்சை கேட்கவே மாட்டேங்குது, எனக்கு மரியாதையே தர மாட்டேங்குது. அம்மா ட்ரை பண்ணு, பலவந்தம் பண்ணு. ஹலோ சொல்லு, மூஞ்சி ஒரு மாதிரி கோணியா வச்சு பலவந்தம் பண்ணுவேன் சொல்லுமா ஐயா, சொல்லுங்க, பலவந்தம் பண்ணுவேன். இப்போ உங்களை வந்து நான் இப்போ கைத்தை பிடிச்சி நெரிச்சு பலவந்தம் பண்ணி சொல்லுன்னு சொன்ன போல எல்லாம் பலவந்தம் பண்ணுங்க. இப்போ நான் எவ்வளோ பலவந்தம் பண்ணுறேன் தெரியுமா? உங்களுக்குள்ள ஆண்டுடைய வார்த்தையை சொல்லு. தண்டலுக்காரன் நின்று கேட்டு போறான், கொடுங்கால் தான். நான் என்னடா என்ன புதுசா பார்த்து இருந்தா சர்ச்சா இது கிளாஸா, அவன் வந்து நின்று பார்த்துட்டு போறான், நான் போறேன் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். பலவந்தம் பண்றேன். பலவந்தம் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிக்காதுதான். ஆனா தெளிவா ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சீங்கன்னா விட மாட்டீங்க. சார் ஒரு இதுல வந்து இப்படி பேசினார் பெண்களை பத்தி, செமையா இருந்தது. எப்ப பாரு பெண்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறவங்க, அழுவுங்க, ஒரு மாதிரி பலவீன பாண்டம் இப்படியே சொல்லுது இல்லை, பலவீன பாண்டம். அப்படிதான் நம்ம நினைக்கிறோம், அப்படிதான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அது நான் ஒரு அடி ஆச்சா டபால் மீந்துடும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்படி இப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். அது உண்மைதான். ஒரு பக்கம் என்ன தெரியுமா? பெண்களை பத்தி பயங்கரமான ஆளு, இந்த உலகமே தலைக்கிட்டு காரணம் அந்த பெண்ணு தான். இன்ஃபுளுன்சர் அவங்க நினைச்சாலும் ஒரு காரியத்தை சாதிச்சிருவாங்க. ஹலோ, அதுக்கு வந்து நல்லா ஆம்சலம் நல்லா முட்டை முட்டையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு ஆளை தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னு ஒரு மாதிரி அது இன்ஃபுளுன்ஸ்ன்றது தமிழ்ல வந்து மயக்கம் நினைக்கிறேன், மயக்க வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய ஆள் நல்லா அம்சமா இருக்கும், நல்லா ஹீரோவா இருப்பான். அவர் என்ன பண்ணுவார்? பின்னாடி தொங்கி நோடுவார், என்ன லவ் பண்ணு. அவர் யாரு? ஹீரோ. ஆனா பொண்ணு முன்னாடி ஓடுறது என்னது? இவர் தொங்கி இருக்கிறார் பின்னாடி, வாழும் போய் பொண்ணு பின்னாடியா. இன்ஃபுளுன்ஸ். உங்ககிட்ட ஒரு ஆணையே தொங்க ஒரு அளவு இருக்கு. ஆண் ஆனா பெண்ணுகிட்ட தொங்கி தான் நான் பாக்குறேன். எவ்வளவு நாளா தொங்கி நிற்கிறோம். நான் அதே கஷ்டா எல்லா துணையும் எப்படியா வந்து குடிக்கல அப்படி இப்படின்னு போயிடலாம். ஆனா தொங்க வேண்டியது கடமை, நம்ம தொங்கிதான். இன்ஃபுளுன்ஸ் பெண்ணுகிட்ட என்ன இருக்குது? ஒரு இன்ஃபுளுன்ஸ், அதாவது மயக்கிற சக்தி இருக்கு. உங்களால முடிஞ்சா எல்லாத்தையும், முடிஞ்சா இல்ல உங்களால முடியாத ஒண்ணுமே கிடையாது, அப்படியே சாதிச்சிடலாம். நம்ம என்ன நினைக்கிறோம்? அது ஒரு அடி வச்சா சுண்டு உயிர்த்து, ஒரு அடி வச்சா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. இல்ல, உன்னை நினைச்சா தலைகீழ உன் தலைவிதியை மாத்திடுவான். ஆவது பெண்ணாலே மனுஷன், அதை நான் சொல்ல மாட்டேன். ஆபத்துதான் பெண்ணாலே, எங்க சச்சில இருக்கிறோம். ஆபத்துதான் பெண்ணாலே. கவனிங்க, அப்போ அவங்க கிட்ட அவ்வளோ இது இருக்குது இப்படிதான் நினைக்கிறோம். ஆனா அவங்க கண்ணை மட்டும் அவங்க அழுகுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன், அப்படின்னு சொல்லுவாரு. அழுகுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, அவங்க மட்டும் கண்ணை தொலைச்சிட்டு நின்றுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க மாற்றவே முடியாது. அவங்க நினைக்கிறத சாதிச்சே தீருவாங்க அப்படின்னா இதெல்லாம் கையை தரணும். அண்ணன், நானு, ஜேபேஸ், அவரு அஞ்சலி வீட்டுக்காரு, நாங்க கையை தட்டக்கூடாது. நீங்க பொண்ணை பற்றி தானே சொல்றேன், உங்களை பற்றி தானே சொல்றேன். சூடு சொல்றேன் இல்லாம அப்படி உட்காந்து நான் கேட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. கை தட்டல அவ்வளோ பயங்கர கொடுமையான ஆளு நீங்க. உங்களை எப்படி தட்டி தூக்கி எதுன்னு போறேன்னு தெரியல. ஆனா நீங்க நினைச்சா சாதிக்க முடியும். நீங்க கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுட்டீங்கன்னா. ஆனாதான் சொல்றாரு, தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்க. பெண்களை பார்த்து குறிப்பா அவங்க தெரிஞ்சுட்டாங்கன்னா சான்ஸே கிடையாது. அவங்க வச்சானா வச்சுட்டான்.
சில பொண்ணுங்களை காணும். சில பொண்ணுங்க வரல பாரு. ஆனா அந்த சின்ன பசங்க கூட வந்து உட்கார வச்சா அவங்களுக்குள்ள எதுனா ஒரு வார்த்தை போயிடும். பிள்ளைங்களை கூப்பிடுவாங்க. சின்ன பசங்க தொல்லை கொடுத்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் தயவு செய்து அப்படி பண்ணி கூட கூப்பிடுவாங்க. உண்மையில விளையாடல, தயவு செய்து கூப்பிடுவாங்க. பிள்ளைங்களை கூட்டாங்க வார்த்தை உட்காந்து ஆண்டுடைய பிரச்சனை இது. நீங்க சாதாரணமா நினைச்சுக்கிறீங்க, இங்க ஆண்டுடைய பிரச்சனை இருக்குது. நான் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஜோக் பேசிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு போகலாம். ஆனா ஆண்டுடைய பிரச்சனை இங்க இருக்குது. எனக்கு தெரியும் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். கர்த்தர் இங்க இருக்கிறாரு, எனக்கு நல்லா தெரியும். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். தன் காலத்துல தன் கனியை நான் கொடுத்து தீரும். கர்த்தர் செய்வார், தெளிவாகும், இப்பவே பிரகாசமாகும். கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தெரியுது நம்ம புரோஜனமா தான் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா புரோஜனப்படணும். நம்ம உங்களை தட்டி தூக்காம நான் விடவே மாட்டேன். நம்ம நான் முடிவு பண்ணேன் பொண்ணு மாதிரியே மனசு வச்சிட்டேன். விடவே கூடாது. என்னத்தான் நீ சுருண்டு ஒரு மாதிரி உட்காந்தா கூட உனக்கு தூக்கி நிறுத்தி உனக்குள்ள எலும்புனா கூட எலும்பு ஒன்று எடுத்து வந்து வாடகை எடுத்து வந்து சொருவி நிறுத்தி உட்கார வைக்கதான் எனக்கு வேலை. நான் கமலுக்கு சொல்லியிருந்தேன் பாரு. கமலு நம்ம ஜனங்க ரொம்ப அவங்கள ரொம்ப எழுப்புறது பெரிய விஷயமா இருக்கு. ஒரு மாதிரி அப்படி எனக்கு சவாலுங்க இது. நான் சவாலா எடுக்கிறேன். நான் சொல்றேன் உங்களால எல்லாம் முடியும். உங்க குடும்பம் நல்லா இருக்கும், நீங்க நல்லா ஆவீங்க, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நல்லா ஆகும். நீங்க சாட்சியா இந்த பெருமாக்கத்துல ஆவீங்க. பாருங்க நீங்க உங்க வாழ்க்கை செழிக்கும். தீமையை பார்க்காத அளவுக்கு உங்க வாழ்க்கை உங்க குடும்பம் நல்லா இருக்கும். இயேசுவின் நாமத்தால் நான் உங்க மேல இந்த வார்த்தையை பேசுறேன். எப்படி பேசுறேன்? இருதயத்துக்கு நிறைவினால் வாய் பேசும். பாருங்க 2 பேர் 12 பேர் போனாங்க. நான் எடுத்து நேரம் பாருங்க, டைம் ஆயிடுச்சு. இதை வந்து ஈவினிங் வந்து புஷ்டம் பாருங்க. ஈவினிங் வந்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. பாருங்க 12 பேர் போறோம். வேவு பார்க்கறதுக்கு 12 பேர் மோசடி அனுப்புறோம். அதுல காலை பேர் யோசுவா 2 பேர். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் சொன்னால. உங்க வாய் வார்த்தையிலேயே என்ன பண்ணலாம், வாழ்க்கையை மாத்தணும். உங்களுக்கு நீங்க நான் சொல்றது, நான் சில காரியங்களை காட்டுறதும் சொல்றதும் ஆண்டுடைய வார்த்தையின் மூலமா கொடுக்குற அடையாளங்களையும் சில ஆதாரங்களையும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு தெரியும். என் வாழ்க்கையை நான் இதேமே நான் வாழவே மாட்டேன். என் வாழ்க்கையை நல்லா வாழ முடியும். என் கர்த்தருடைய உதவினால என் வாழ்க்கையை நல்லா வாழ முடியும். என் வாழ்க்கையை நல்லா ஆக்க முடியும். என் குடும்பத்தை நல்லா ஆக்க முடியும். ஒரு காரியத்தை நீங்க தெளிவா உங்களால முடியும் புரிஞ்சுப்பீங்க. எனக்கு அவ்வளவு இருக்குது சொல்றது, அவ்வளவு இருக்குது சொல்றது. பாருங்க 12 பேர் அனுப்புறான். 12 பேர்ல 10 பேர் டாமினேட் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ போய் பார்த்து வந்த தேசம், அந்த வாக்கு பண்ண தேசம், பாலும் தேனும் போடுற தேசம். போயிட்டு வந்துட்டு சொல்றாங்க, ஐயோ ராட்சதர்கள் பெரிய பெரிய ஆளு, அவங்க கண்ணுக்கு நாங்க வெட்டி கிளி மேல அப்படி போட்டு துர்ச்செய்தியை பரப்பிட்டாங்க. ஈவினிங் வாங்க நான் சொல்லிட்டேன், சரியா? துர்ச்செய்தியை பரப்பிட்டாங்க. ஷார்ட் கட்டா குட்டி கதையை மட்டும் நான் சொல்லிடுறேன். துர்ச்செய்தியை பரப்பிட்டாங்க. ஆனா 2 பேருக்கு யோசுவாவும் காலேஜ் கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருக்கிறாரு, அந்த தேசத்தை நம்மளுக்கு கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு பண்ணாரு. கொடுத்த சொல்லிட்டாரு, ஈஸியா சுதந்திரிக்கலாம். நானும் சொல்றேன், உங்க வாழ்க்கைய ஈஸியா மாத்தலாம். உங்களை நான் மாத்த முடியும். நான் என் வாயினால ஒரு மாதிரி உட்கார்ந்தா கூட தெரியும். எனக்கு தெரியுங்க இந்த வார்த்தையை பத்தி வல்லம. செத்தவன உயிராக்குற வார்த்தை இது. செத்தவன உயிர்ப்பிக்கிற வார்த்தை, செத்து போன ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, ஒரு வாழ்க்கையை மாத்துற வார்த்தை. எனக்கு தெரியும். தெரிஞ்சா தெளிவா சொல்றோம், வாழ்க்கையை மாற்ற முடியும். உங்களையும் என்னால மாற்ற முடியும். உங்க குடும்பத்தையும் என்னால மாற்ற முடியும்.
ஒரு தூக்குறோம் இந்த ஜனமா இருந்தாது ஜென்மமாச்சே ஜென்மனும் வருது ஜனனும் வருது இதுவா இதையா மாத்த பாரு இதுவா பாரு மாறாத மாய மூடு மேலே மூடு கீழே மூடு மூடு எனக்கு தெரியும் என் ஆண்டவரை பற்றி ஆமென் அவருடைய வல்லமை பற்றி எனக்கு தெரியும் அவருடைய வார்த்தை எவ்வளவு அதிகாரம் இருக்குன்னு எனக்கு தெரியும் அவர் என்னென்ன சோர்ஸ் வச்சிருக்கிறாரு எனக்கு தெரியும் ஆவியானவர் கொடுத்திருக்காரு தேவ தூதர்களை கொடுத்திருக்கிறாரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு அதற்கான அடையாளங்களை காட்டுறாரு அவருடைய ஆதாரம் எல்லாமே இருக்குது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கு அவருக்கு வல்லமை இருக்குது அந்த அளவுக்கு நல்ல உள்ளமும் இருக்குது அவரால் முடியாத ஒரு காரியமே கிடையாது அவர் கேட்கிறாரு என்னால முடியாதுன்னு ஒண்ணு காட்டு ஒண்ணு இல்ல அதே மாதிரி என்ன நம்பி விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே ஆகும் இந்த ரெண்டு போதாதா போனானுங்க பாருங்க போயிட்டு துர்ச்செய்தியை பரப்பினானுங்க அப்படியே போய் ஜனங்கிட்ட போய் சொன்னானுங்க அதெல்லாம் அவங்க கூட சேர்ந்து ஓடிச்சு ரெண்டு பேர் நின்னானுங்க ஆண்டவர் சொன்னாரு என் காது கேட்க பேசுறாங்க அவங்க பேசுனபடியே நான் செய்வேன் என்னத்தை செஞ்சாரு அவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க எகிப்துல இருந்து இந்த வனாந்தரத்துல சாவதுக்கா என் பிள்ளைங்களையும் எங்களையும் கொண்டு வந்த அப்படின்னு பேசுறாங்க ஆண்டவர் பார்த்தாரு பிள்ளைங்களை கொண்டு வந்த இல்ல சொன்னல உன் பிள்ளைங்களை கொண்டு போங்க ஆனா நீ வனாந்தரத்திலே சாவ அதே மாதிரி செத்தா இந்த சந்ததி அந்த அடுத்த தலைமுறை தான் பாலம் தேனும் கொண்டு நாம விசாலமான தேசத்துக்கு போச்சு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போச்சு நிறைய டீட்டெயில் ஏன் அவங்க போலன்னு காலத்தை நான் காட்ட முடியும் ஏன்னா உங்களுக்கு தான் வயசு இல்லையே டைம் இல்லையே பொறுமை இல்லையே கபகபன் வேற பசிக்குத டயர்டா வேற ஆகுத இதெல்லாம் இவ்வளவு காரணம் இருக்குது ஒன்னொன்னத்தையும் வேலைக்கு அழகா நானே வந்து ஒரு மாதிரி குழப்பத்தில் கையில் பேசிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஒரு பக்கம் உங்களை கையில் பிடிச்சிக்கின்னு சொல்லிக் கொடுக்குற மாதிரியே கொஞ்சம் இடம் கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதமான காரியங்கள் செஞ்சுனே இருப்பார் அவருடைய வேலை என்ன தெரியுமா ஒரு பாட்டில் வருது ஜான் ஜெபராஜ் பாட்டில் என்ன பாட்டு அது கதுபது தோணாது கேட்கின்றவர் வல்லது எதுவென்று நாடாதவர் யார் தகுதியான ஆளு யார் திறமசாலி யார் ரொம்ப அறிவாளி அப்படின்னு பார்த்து அந்த சூஸ் பண்ணது வல்லது யார் பலசாலி யாரு அவனுக்கு கூப்பிடுறது ஆண்டனுடைய வேலையை யாருக்கு தெரியுமா ஒண்ணுமே இல்லாத ஆளுங்கிட்ட தான் வேலையை காட்டுறாரு ஆமே அங்கத்தான் தேவனுடைய நாமமே மகிமைப்படும் ஆமே அங்கதான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் சூப்பரா நீ இருக்கிற ஆளு அவன் வரமாட்டான் அவன் வந்தா கூட சரி சில காரியம் ஆண்டவர் பண்ணா கூட சரி அவனுக்கு கண்ணு தெரியாது ஏன்னா ஆண்டவர் தான் பண்ணாதான் யோசிப்பான் கொஞ்ச நாள் கழிச்சு என்னதான் யோசிப்பான் வேலை யார் திறமையா இருக்கும் அப்படின்னு யோசிப்பான் ஆனா ஒண்ணுமே இல்லாத ஆளு நிதாதிபானியா ஆண்டவரே நான் இல்லை எனக்கு ஒண்ணுமே தெரியல என்னால முடியல நீங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சார்ந்து இருக்கும்போது அங்கத்தான் தேவனுடைய வல்லமே பரிபூர்ணமா செயல்படுறார் ஆமே பவுல் சொல்றான் ஆண்டவரே என் பலவீனத்து நான் ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணேன் ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர் சொன்னாரு உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமா வழங்கும் ஆமே ஏன்னா நீ வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லிட்ட ஆண்டவரே நான் என்னால முடியல அப்படின்ட்டு ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஆமாப்பா என்னால முடியல தான் எனக்கு நல்லா தெரியும் அதுல தான் என் சத்துவத்தை பார்க்க போறேன் என் வல்லமையை பார்க்க போறேன் நான் யாருன்றதை நீ பார்க்க போற ஆமே பலவீனமா வரியா
உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தவன் தான் கிறிஸ்துவன். ஆமென். பாருங்க, 10th வந்து 2000 முடிச்சேன், ஃபெயில் ஆகிட்டேன். 3 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டேன். இது முக்கியமான சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட். தமிழ் சோசியல் சயின்ஸில் பாஸ் ஆகிட்டேன். இங்கிலீஷ் நல்லா வரும். நான் நல்லா பார்த்துருந்தேன். பார்த்தா 30 மார்க்கை போட்டு வச்சுக்கிறேன். 31 மார்க்கும் 4 மார்க் போட்டு பாஸ் பண்ணா தான் என்ன அந்த நல்ல டீச்சர். பப்ளிக் எக்ஸாம் யாருக்கு எங்க கரெக்ஷன் பண்ணாங்க. 4 மார்க் போட்டு 31 மார்க்கும் 29 மார்க். ஆமாம், 29 மார்க். ஒரு 6 மார்க் போட்டு 2 சப்ஜெக்ட், ஃபர்ஸ்ட் பேப்பர் 2வது பேப்பர் 4 மார்க். நான் நினைச்சேன் நல்லா எழுதிட்டு நான் இங்கிலீஷ் தான் ஓரளவுக்கு நல்லா படிப்பேன். எழுதிட்டு நான் பார்த்தா ஃபெயிலு. நான் எதிர்பார்த்தது இங்கிலீஷில் நல்லா பாஸ் ஆகிடுவேன். பார்த்தா முக்கியமாக அதில் ஃபெயிலு. தமிழ் அதில் ஒரு 36 ஏதோ வரும். எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமாக ஆகிட்டாரு. சோசியல் சயின்ஸ் அது ஒரு 40 எவ்வளோ. ரொம்ப ரொம்ப பிடி, ரொம்ப இந்த ஸ்போர்ட்ஸ், இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்ம பாஸ் அடிச்சிக்க முடியாதுங்க. நல்லா சும்மா நம்ம நிற்போம் எல்லாத்துக்கும். கபடியில் ஃபஸ்ட்டு, ஷார்ட் புட்டில் 2வது, டிஸ்கஸ் த்ரோவில் 2வது, கபடியில் கேப்டனாக ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட்டில் இது மாதிரிலாம் இருக்கும். மியூசிக் சேனல் 1 யாரும் கூட பண்ணலாம். நம்ம சேனல் யாரும் இருக்காது. அதுலலாம் நம்ம ஃபிசிக்கலில் ரொம்ப இதுவாக இருக்கும். அதேமாதிரி நம்மளுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. எங்கள் அம்மா பாருங்க படிக்க வச்சாங்க. அதுவும் காப்பரேஷனில் படிக்க வச்சாங்க. நான் கான்வென்ட்லாம் ராஜ்யாவில் பார்ப்பேன். வச்சிருக்கீங்களா? ராஜ்யாவில் கான்வென்ட்டில் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ப்ளூ கலரில் போயிட்டு இருக்கோம். நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த இந்த டோனில் பையன் மாட்டிட்டு போவோம். நல்லா இருந்ததுன்னா ஸ்கூலு அப்படின்னு பார்த்துட்டு போவோம். ஆசையாக இருக்கும் அந்த கான்வென்ட்டை பார்க்கும்போது. ஷூவெல்லாம் போட்டு இருப்பாங்க. நாங்கள் செருப்பு, ரப்பர் செருப்பை போட்டு போவோம். அந்த ராஜ்யாவில் யாருன்னு தெரியுமோ? பாலபாபன். இதில் வேற கராத்தாலாம் சொல்லி கொடுத்துருங்க. அதுலலாம் அனுப்பிச்சாங்க. எங்கள் அம்மா கோவில் கிளாஸ்லாம் அனுப்பிச்சாங்க. பார்த்தீங்கன்னா அந்த செயல்பாடு மற்ற காரியங்கள் நல்லா ஈடுபாடு தான். அப்போ ஃபெயில் ஆகி வந்துட்டேன். 2000 எங்கே எப்போத்தம்மா எழுதுன்னு பார்த்தேன். நீங்கள் எத்தனை வருஷத்துல எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. எத்தனை வருஷம் கழிச்சு எழுதிருப்பேன்? 10th ஃபெயில் ஆகிட்டேன். எப்போ எழுதிருப்பேன் நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் தான் நல்லா சவுண்டாக இருக்கீங்க. ஆனால் சீக்கிரமாக வந்தால் நல்லா இருக்கும். அப்புறம் வேற சவுண்டு வேற யாருண்ணா? 2 வருஷம். அப்படிங்க 5 வருஷம். அப்புறம் எத்தனை வருஷத்துக்கு சிலபஸ் மாறும்? சிலபஸ் எப்படி ஒரு புக்கு மாறும்ல? எத்தனை வருஷத்துல மாறும்? 3 வருஷத்துல மாறும். சரி, நீ போய் தெரிஞ்சுட்டு கண்டு நல்லா திறந்து தெரிஞ்சுக்கணும். மேக்சிமம் வந்து ஒரு 5 வருஷத்துல மாறிடும். இல்லை ஒரு 3 வருஷத்துல மாற்றிடுவாங்க. அவங்க பிடிக்கலன்னா மாற்றிடுவானு. நான் சைட் பாருங்க என்ன பண்ணேன்னா 10 வருஷம் கழிச்சு என் கல்யாணம் ஆகிட்ட பேர் 10 வருஷம் கழிச்சு புத்தகத்தில் போய் சேர்ந்து எழுதுங்க. திடீர்னு ஒரு மாதிரி கேட்குது. 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு தெரியுமோ எப்படி படிச்சேன்னு? சிலபஸ்லாம் மாறிச்சு. நான் படிக்கும் போது சச்சின் எஸ்ஏ, அதுக்கப்புறம் பார்த்தா வேற எஸ்ஏ வந்துச்சு. விடுவேன்னா நான் கிளியர் பண்ணிட்டேன். மேத்ஸு பாஸ் ஆகிட்டேன், இங்கிலீஷு பாஸ் ஆகிட்டேன். சயின்ஸ் வந்தது குரங்குல இருந்து மனுஷன் புக்கை தூக்கி போட்டேன். நானே இப்பதான் பைபிள் கதையெல்லாம் போய் நல்லா கத்துட்டு வந்தேன். மறுபடியும் குரங்குல இருந்து வந்தானா? ஆனால் தான் குரங்கு போய் சொல்லின்னு இருந்தான். உங்க அப்பா போட்டா எங்க போய் மாட்டு குரங்கு போட்டா போய் மாட்டு. உங்க அப்பா உங்க தாத்தாலாம் யாரு? குரங்குல இருந்து தான் வந்தாங்க. குரங்கு போட்டாதான் நீ மாட்டணும். குரங்குல இருந்து மனுஷன் வாங்க, அதுல இருந்து மனுஷன் வாங்க. எனக்கு புரியல, அதனால சயின்ஸை எழுதல. ஆனா எழுத முடியும் என்னால. இப்போ கூட எப்படி நம்ம எழுதுனேன்? வசன ஆதாரத்தோட சொல்ல படிப்பு வீக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு. உங்களால முடியுமா? உங்களால முடியுங்க. எப்படி முடியும்னா இப்படிதான் முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. ரொம்ப மோசம் படிப்புல. சின்னாதரி பெட்டிக்கு சின்னாதரி
நான் எழுதியிருப்பேன். உங்களுக்கு தெரியுமா அந்த வார்த்தை? ஆ? அப்படி போட்டால் நானு அதனாலதான் இப்ப எழுதும் போது ரொம்ப படிப்பு ஜீவி மாதிரி போய் போடலாம் வாங்கிட்டு ஆபீசரா இருக்கு மார்க்கெல்லாம் வாங்கிட்டு எதனா தப்பி தவறி போட்டு நல்லா படிக்கிற ஆளுங்க வந்து உன்னை எதனா என்ன பண்ற பாருங்களான்னு எனக்குள்ளதான் போயிடுது. அதனால எழுதும் போது கூட பல காலத்துக்கு என் வைஃப் சொல்ல என்ன நீ இப்படி கூட தெரியாம போக்கம் ஈக்கம் போக்கம் வித்தியாசம் தெரியாம இருப்பேன். அந்த மாதிரி திடீர்னு நம்ம பாருங்க ஆண்டோடைய கிருபையில திடீர்னு இது நல்லா வாங்கிக்கலாம். நம்ம ஜனங்க மாரி இது உபயோகிச்சு நம்ம சொதப்புது. நல்லா திடீர்னு நல்லா கேட்குறீங்க திடீர்னு ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஆண்டவர் வந்து கிருபையா நடத்தி அற்புத விதமா நடத்தி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரினர் வந்தாருன்னா நீங்க என்ன பார்த்தீங்கன்னா நல்லா பேசுவோம் இங்கிலீஷ். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஓரளவு நம்ம சைன் பண்ண வச்சிட்டோம். எப்படியாச்சு இயேசுவை நம்ம ஆண்டவர் வார்த்தை நம்ம என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலும் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. இப்போ கூட எனக்கு வந்து நேரம் இல்லை. இப்போ நான் மனசு வச்சிட்டேன். நீங்கள் இப்போ பார்க்குற பாஸ்டரை வந்து நல்லா மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணி சில காரியங்கள்லாம் நல்லா கற்றுக்கிட்டு நல்ல வந்து நல்ல ஸ்காலரே வந்து உள்ள உட்காந்தா கூட பேசுகிற அளவுக்கு ஞானத்தை ஒரு பாஸ்டர் அந்த அளவுக்கு அறிவிலையும் திறமையிலையும் நல்லா வளர்ந்துருக்கும். சொல்றாங்க பாருங்க 18ஆம் நூற்றாண்டுலாம் ஒரு பாஸ்டர் வந்து ஒரு பாஸ்டர் ஒரு சர்ச்சை நடத்துகிற ஆளு இத்தனை லாங்குவேஜ் கற்று வச்சிருந்தாங்க. இத்தனை லாங்குவேஜ்னா குத்து மதிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு 15 லாங்குவேஜ் சரவணா பேச தெரியுமா, எழுத தெரியுமா, படிக்க தெரியும் ஒரு பாஸ்டர். இப்ப இருக்கிற பாஸ்டர் அடியேந்தவனா தடலுக்காங்க. இப்ப நம்ம ஜனங்க வேற நீங்க சர்ச்சை பிடிக்கல போமா தாராளமா போ, கடியத்து கடலுக்காரங்கிட்டே போ. இதுல என்ன தெரியுமா பிரச்சனை? இப்போ உங்க பிள்ளைங்க உங்க ஸ்கூல் படிக்கலன்னா உடனே மாத்திருவீங்களா? இதெல்லாம் நடுவில் சொல்லிடணும். உங்களை விடுதா எல்லாம் எடுத்துக்கணும். பாருங்க நம்ம சர்ச்சை மட்டும் அவ்வளோ இலக்கம். எனக்கு பிடிக்கலன்னா நான் வேற சர்ச்சைக்கு போயிடுவேன். யாரு கொடுத்தா உங்களுக்கு அந்த அதிகாரத்தை? சர்ச்சை பிடிக்கலன்னா மாறிடுவீங்களா? ஒரு ஸ்கூல் நிறுத்தினா ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. எடுத்தவனே போய் நீ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து கேள்விங்கப்பா, ஏன் போறீங்க, எதுக்கு போறீங்க? இங்க வந்தா சொல்லாம கொள்ளாம ஓடிடுது, சர்டிஃபிகேட் கூட வாங்குறதுக்கு. இவங்க அப்பா அம்மா பிடிக்கலாம் ஓடுவீங்களா? வீட்டுக்கார பிடிக்கலன்னா மாத்திர முடியுமா? அதெல்லாம் மாற்ற முடியாது. இதை மட்டும் எப்படி மாத்திடுறீங்க? எல்லாத்தையும் ஆவியானவருடைய கைடன்ஸோட நடக்கும். ஒன்னு எனக்கு பிடிக்கல அப்படின்னா ஆண்டவருடைய கேட்கணும், நான் இங்க போகணுமா இங்க வேணாம். பார்த்துருக்கீங்களா? எல்லாம் எனக்கு அப்பா தான் சொல்றது. பிள்ளைங்களை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும். ஏய் நீ யாருந்தா போறத, ஏன் போற? அது வேற மோசமான பேர் வேற வைப்போம். இப்ப நம்ம ஜனங்க ஒரு பாஸ்டுக்கு கீழே இருக்கிறதே ஆசீர்வாதம் தெரியுங்களா? ஒரு பாஸ்டுக்கு கீழே ரொம்ப நாள் இருக்கிறது பெரிய ஆசீர்வாதம். ஆமே இனிமேல் சர்ச்சை விட்டு சர்ச்சை மாறினாலே நல்லா தெரிஞ்சுங்க, அது வேற எங்கன்னா போய் முடியும், குழப்பத்துல போய் முடியும். மைண்ட் ஒரு இடத்துல நிலையா இருக்காது. சைட்ல இதையும் வேற சொல்ல வேண்டியதா இருக்கு. ஒரு பாஸ்டுக்கு கீழே இருந்தேன். இங்க வேற என்ன பிரச்சனை? இங்க 4 பாஸ்ட் வந்து போயிட்டாங்க இந்த சர்ச்சை. அப்ப சர்ச்சையே வந்து ஏன்னா
இதுல வேற நடுவுல நான் வேற வந்து ஸ்டெடியா இருப்பனா மாட்டேனா, இதுல வேற வந்து உங்களுக்கு வேற சந்தேகம். இதெல்லாம் படிக்க வேண்டியதா இருக்குது உங்க மனசுல. ஹலோ, அறிவு இருக்குது பத்தியா, நாத்து மாலை அறிவு. இதெல்லாம் தடை. நீங்க ஸ்டெடியா வராதுக்கு இதுவும் ஒரு காரணம் தெரியுமா? ஹலோ, லேட்டா வரதுக்கும் இந்த ஆள் மனசுல போய் உள்ள உட்காந்து இப்போ உங்களுக்கு நீங்க தெரிஞ்சதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லி இதே மாதிரி வார்த்தையை சொல்லி கொடுத்துருக்க முடியுமா? என்னால நீங்க புரிஞ்சுன்னு இருந்திருப்பீங்க. ஏன் நம்மளுக்கு இந்த சர்ச்சைக்கு வரதுக்கு லேட்டா வரதுக்கு நம்மளே விருப்பதான் பக்கம் ஏன் வர முடியும்? இதெல்லாம் பாட்டத்துல போய் உட்காந்து அடி பாட்டத்தில் அதே ஆள் மனதில் உட்காந்து இவர் சரியா வருவாரா? ரோட்ல இவரே வரணும் ஒரு மாதிரி போய் பேசிட்டு போடுறது. ஹலோ, இதெல்லாம் நான் சொல்றேங்க. இன்னொரு பக்கம் நான் நினைச்சுன்னு இருக்கேன். நானே கூடுவாஞ்சேரியில் சர்ச்சை ஆரம்பிச்சா கூட நான் இவங்க விட மாட்டேன். விடுதா இல்லை, ஒரு வழி ஆக்கணும். இந்த இடத்த ஒரு வழி ஆக்கணும். நம்மளை விட ஒரு நல்ல ஆள் வந்தாங்கன்னா விட்டு போயிடணும் பொறுப்புல. ஹலோ, எப்படி இருக்கிறோம் பாருங்க. நம்ம என்ன வாய்க்குமோ புரியுதுங்களா என்ன நான் சொல்றேன்னு? இப்ப பெரிய ஆபரேஷனே நடந்தது இது உள்ள. இப்போ உண்மையா தான் நடந்திருக்கு. இப்போ நீ ஆபரேஷன் டாக்டர் போனா கிழிச்சு பண்றதெல்லாம் பார்க்க முடியும், உணர முடியும், எல்லாம் பண்ண முடியும். இதுல ஒரு மயக்க ஊசி ஒண்ணு போட்டேன் பாருங்க. அந்த மயக்க ஊசி தான் வேலையே செய்யும். ஆண்டோடைய பிரசனம். இப்ப நான் பேசுறதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனா ஆண்டவர் தான் என்ன பண்றேன், உங்களுக்குள்ள வேலையை செய்து சில காரியங்களை புரிய வைக்கிறது அவர் தான். அவரை சார்ந்தது. அவரை சார்ந்தது காணிக்கணும். எடுத்துக்கணும். காசு வாங்காத இவங்க அட்டும் போடுறாரு.